பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று விருப்பம் வருகிறது. ஆமென். ஒரு நாட்டு ராஜா தன்னுடைய பக்கத்து நாட்டில் இருக்கிற ராஜாவினுடைய அறிவை, அவனுடைய மூளையை சோதித்து பார்க்கும்படிக்கு ஒரு பெரிய பார்சல், ஒரு 3 பார்சலை கப்பல் மூலமாக பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு அனுப்பினார். அரண்மனைக்கு அந்த பார்சல் வந்து இறங்கினது. பார்சலை பிரித்தார்கள். அதில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் என்ன வாசகம் எழுதப்பட்டது என்று சொன்னால், அன்பும் கனத்துக்கும் உரிய ராஜா அவர்களே, இந்த நாட்டு அரசனாக நான் இதை உங்களுக்கு இந்த பார்சலை அனுப்பியிருக்கிறேன். உங்களுடைய அறிவை நாங்கள் சோதித்து பார்க்க விரும்புகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சோதிச்சு பார்க்க விரும்புகிறோம். ஆனபடியினால் இந்த 3 பார்சலிலும் 3 கற்சிலைகள் இருக்கிறது. அந்த 3 கற்சிலையிலும் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நீங்க எங்களுக்கு காண்பிக்கணும். நீங்க கரெக்டா காண்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்கள் அறிவுள்ள ஒரு ராஜா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ளுகிறோம் என்று அந்த கடிதம் எழுந்தது. கடிதத்தை ராஜா படித்தார். உடனே அந்த 3 பார்சலை கொண்டு வர சொல்லி ஒரு பெரிய டேபிளை வைத்து அந்த 3 பார்சலையும் பிரித்து அந்த 3 சிலையை அந்த மேஜையிலே அடுக்கினார்கள். ஆனால் அந்த 3 சிலையுமே ஒன்று போலவே இருக்கிறது. ஒரே அச்சில வார்த்தெடுத்தது போல இருக்கிறது. கண்ணா இருக்கட்டும், கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், அந்த சிலையினுடைய எல்லா பகுதியுமே 3 சிலையும் ஒன்று போல இருக்கிறது. ராஜா உத்து பார்க்கிறார், புரட்டி பார்க்கிறார், தூக்கி கீழே போட்டு பார்க்கிறார், என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாரு. அந்த 3 சிலையில் இருக்கிற வித்தியாசத்தை ராஜாவால கண்டே பிடிக்கவில்லை. ரொம்ப டைம் எடுத்தார், அவரால் கண்டுபிடிக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற ஒரு சேவகன், வேலைக்காரன், அரண்மனையில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் அதை நல்லா உற்று கவனித்தான். ஐயோ, நம்முடைய ராஜா இதுல தோற்றுவிட்டால், பக்கத்து நாட்டு ராஜா, நம்முடைய ராஜா ஒரு மூளை இல்லாத, ஆமென், மூளை இருந்தும் அறிவு கட்ட முட்டாள் ராஜா என்கிற ஒரு பெயர் வந்து விடுமே என்று சொல்லி அவன் ராஜா இடத்துல ஓடி வந்து கேட்கிறான், ராஜா, நீங்கள் எனக்கு உத்தரவு தர வேண்டும். நீங்கள் எனக்கு உத்தரவு தந்தா இந்த 3 சிலையில் இருக்கிற வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். ராஜா பார்த்தார், நான் ஒரு பெரிய ராஜா, அரண்மனைக்கு நாட்டுக்கு ஒரு அரசனா இருக்கிறேன். எனக்கு தெரியாதது இவனுக்கு தெரிஞ்சிருவா. சரி, பரவாயில்ல, ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி என்ன லைவா ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க ஒண்ணுமே ஓடல் இல்லை. சரி, பரவாயில்ல, இவனாவது கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராஜா அவருக்கு உத்தரவு கொடுத்தார். விட்டான். அது காது வழியாக போய் இருதயத்திலே உள்ளே குத்தி கொண்டு நின்றது. நான் ஏன் இந்த சம்பவத்தை உங்களை பார்க்கும் போது எனக்கு ஏன் இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வட்டாரத்திலே, நம்முடைய சபைகளிலே இந்த 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்னதான் கத்தினாலும், என்னதான் பிரசங்கித்தாலும், என்னதான் வசனத்தை போதித்தாலும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த காதுல வாங்கி அப்புறம் இந்த காதுல விட்டுட்டு போற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, ஆமீன், காது வழியாய் வாங்கி, அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாயிலேயே வடை சுடுறாங்கடான்னு சொல்லுவாங்க. இந்த காதுல பிரசங்கத்தை கேட்டு, அப்பா பிரசங்கம் ரொம்ப அருமையா இருந்தது, சாட்சி ரொம்ப அருமையா இருந்தது, பாடல் ரொம்ப அருமையா இருந்தது, ஆமீன், ஸ்தோத்திரம், பிரசங்கம் நல்லா இருந்துச்சோ, பாட்டு நல்லா இருந்துச்சோ, ஆராதனை நல்லா இருந்துச்சோ, அப்பா போட்டாங்க பாருங்க சாப்பாடு, அது ரொம்ப சூப்பர்
கிறிஸ்தவரா இருந்த இந்த காதுல வாங்கி வாயிலேயே வடைய சுட்டுட்டு போற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. காது வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை இருதயத்திலே அதை பதித்து வைத்து ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிற ஜனங்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த 3 சிலையில நீ எந்த சிலைன்னு கேளுங்க. ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விடுற கூட்டமா, இல்ல ஒரு காதுல வாங்கி வாயில வடை சுடுற கூட்டமா, இல்ல காதுல வாங்கி கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களா? அல்லேலூயா. ஆனபடியினால் அநேக ஆயிரக்கணக்கான பிரசங்கம், எண்ணற்ற வசனங்களை கர்த்தர் நம்முடைய கிருபையினால் நம்முடைய தேசத்துக்கு தேவன் தந்து கொண்டிருக்கிறார். பிரசங்கங்களை அதிகமாய் கேட்பது பெரிதல்ல. ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமை. நேற்று இரவும் இன்றைக்கு பகல் கூட்டத்திலையும் நிறைய சத்தியத்தையும் ஆமை நிறைய சாட்சிகளை வேதனையோடு மனமுடைந்து அழுது கர்த்தருடைய சாட்சியை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அவைகள் கொண்டு வரப்படுகிறது, அவைகள் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், எப்படியாவது அவன் உங்கள் நிமித்தமாய் சபைக்கும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல ஒரு எழுப்புதலை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். நாம் கேட்க போகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு கரை ஏறுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. அநேக காரியத்தில் நாம் கரையேற வேண்டும். சில பகுதியில நாம் கரையேறி விட்டோம். ஆனால் இன்னும் அநேக பகுதியில நாம் கரை ஏற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். இந்த மார்க்கம் இது சத்திய மார்க்கம், இது நித்திய மார்க்கம், இது ஜீவனுள்ள மார்க்கம், இது பெந்தகோஸ்தே மார்க்கம், இது பரிசுத்த மார்க்கம், இது ஒருவனை கழுவி சுத்திகரித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற மார்க்கம். சீயோனிலும் எருசலேமிலும் பரலோகத்திலும் நம்மளை கொண்டு போய் விடுகிற ஒரு மார்க்கம். அவர் இருக்கிற சிங்காசனத்தில் நம்மளை அமர செய்கிற மார்க்கம். அல்லேலூயா. இந்த மார்க்கத்தில் உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா மார்க்கத்திலையும் ஒரு மனுஷன் பயணம் செய்வது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஆனால் ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே மார்க்கத்திலே நாம் பயணம் செய்வது கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. என்று சொன்னால் இது தரை மார்க்கமான பயணம் அல்ல, இது கடல் மார்க்கமான பயணம். அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது தரை மார்க்கமான பயணம் அல்ல. தரை மார்க்கமான பயணம் என்றால் எங்க வேணாலும் ஏறலாம், எங்க வேணாலும் இறங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மார்த்தாண்டத்திலே மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுத்து ஆமை ஸ்தோத்திரம் மதுரையிலும் இறங்கலாம், திருநெல்வேலியிலும் இறங்கலாம், விழுப்புரத்திலையும் இறங்கலாம், ஆமை மெட்ராஸிலையும் இறங்கலாம். தரை மார்க்கமான பயணம் என்பது எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் இறங்கலாம். ஆனால் இது தரை மார்க்கமான பயணம் அல்ல, இது கடல் மார்க்கமான பயணம். ஏறினால் இடையில இறங்கவே முடியாது, அக்கறையில போய்தான் நாம் கால் வைக்க முடியும். அதுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல என்னால முடியாது, இந்த கடல் மார்க்கமான
பயணத்தில் என்னால பயணம் செய்ய முடியாது, நான் பாதி வழியில நான் இறங்கலாம் என்று சொன்னால் சமுத்திரத்திலே நாம் அழிந்து போய்விடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்தை தொடருவது பெரிதல்ல, அந்த பயணத்தை ஜெயத்தோடு, அந்த பயணத்தை வெற்றியோடு, அந்த பயணத்தை ஜெயாலியாய் முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களிலே உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் அதனால்தான் தேவன் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கரை ஏற வேண்டும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அநேக பகுதியில நாம் இன்னும் கரை ஏற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் வாயிலாக நமக்கு நிறைய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இந்த செய்தியினுடைய தலைப்புக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 38, 39 ஆகிய 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க. 38. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க பிரதர். தண்ணீரிலே அவர்கள் இறங்கினார்கள். தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன்னுடைய பயணத்தை அவன் தொடருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரை ஆமை ஸ்தோத்திரம். ரதத்தை நிறுத்தினான். ரதத்தில் இருந்து இறங்கினான். தண்ணீரிலே இறங்கினான். அவன் கரை ஏறினான். அவன் பயணம் சந்தோஷத்தோடு அவன் பயணத்திலே புறப்பட்டான். கையை வைத்து சொல்லுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சில சம்பவங்கள் நடக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். 2 பேர் தண்ணீரிலே ஒருமனப்பட்டு இறங்குகிறார்கள். ஒருத்தனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். ஒருவன் மறைந்து போகிறான். அடுத்தவன் சந்தோஷத்தோடு தன்னுடைய பயணத்தை அவன் தொடருகிறான். எதற்கு பாவத்தை அறிக்கை செய்தோம்? எதற்கு கழுவப்பட்டோம்? எதற்கு ஞானஸ்நானம் பெற்றோம்? எதற்கு அபிஷேகம் பெற்றோம்? எதற்கு இந்த சத்திய மார்க்கத்தில் நாம் பயணம் செய்கிறோம்? காலங்களை செலவழிக்கிறோம், நேரங்களை செலவழிக்கிறோம், பணங்களை செலவழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பல முயற்சிகளை நாம் எதற்கு எடுக்கிறோம் என்றால், எப்படியாவது இந்த வாழ்க்கையில நாம் சந்தோஷத்தோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம். நம்மளை அழைத்த ஆண்டவரும் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த 2ஆம் நாள் ராத்திரி வேளையிலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உங்க பயணம் வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு ஆமை ஸ்தோத்திரம் பயணம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த கன்வென்ஷன் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் உங்க பயணத்தை சந்தோஷத்தோடு ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? விசுவாசம் இருந்தால் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல சத்தியத்தை நாம் கேட்க வேண்டாம். இந்த வசனத்திலே ஒரு மனிதன் ஆராதனைக்கு வந்துவிட்டு அவன் திரும்பி போகிறான். தேவனை தொழுது கொள்ளும்படியாக அவன் வெகு தூரத்தில் இருந்து அவன் பயணப்பட்டு வந்தான். யாராவது ரொம்ப தூரத்தில் இருந்து ஆமை ஸ்தோத்திரம் எத்தியோப்பியாவில் இருந்து
அவன் எருசலேமுக்கு கர்த்தரை ஆராதிக்க வருகிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு வெகு தூரத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வர தேவையில்லை. கர்த்தர் கிருபையினால் காலடிகளிலே நமக்கு சபைகளை தந்திருக்கிறார், பரிசுத்தவான்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் வெகு தூரத்தில் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படிக்கு எத்தியோப்பியாவில் இருந்து அவன் எருசலேமுக்கு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு அவன் ஒவ்வொரு முறையும் அவன் வீடு திரும்புகிறான். இவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. உங்களை போல என்னை போல ஒரு தினக்கூலி வேலை செய்பவன் அல்ல, ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்பவன் அல்ல, ஒரு பிசினஸ் மேன் கிடையாது. இவன் ஒரு நாட்டினுடைய மினிஸ்டராக இருக்கிறான். கையை உயர்த்தி சொல்ல. யாரு? சாதாரண மனுஷன் வரல. இயேசுவை ஆராதிக்க, ஆண்டவரை தொழுது கொள்ள, வசனம் படிக்க, வசனத்தை கேட்க சாதாரண மனுஷன் அல்ல. ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி, ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி. அவன் ஒரு மினிஸ்டராக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய கையில ஸ்தோத்திரம், அந்த மினிஸ்டருடைய கையில ஒரு அழகான ஒரு வேத புஸ்தகமும் அவன் கையிலே இருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஆராதனை முடித்து அவன் வீட்டுக்கு அவன் திரும்பும் போது வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வருவான், ரொம்ப தூரத்தில் இருந்து புறப்படுவான், ஆலயத்துக்கு வருவான், கர்த்தரை தொழுது கொள்ளுவான். ஆராதனை முடித்து அவன் திரும்பும் போது ஊர்க்கதை, உலக கதை, நாட்டு நடப்பு, அரசியல் பேச்சு பேசாமல் ஆராதனை முடித்து அவன் வீட்டுக்கு திரும்பும் போது அவன் கையில் இருக்கிற அழகான வேத புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வாசித்த ஸ்தோத்திரம் புஸ்தகம், வேதத்திலே அநேக புஸ்தகம் இருந்தாலும் அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை அவனுடைய உள்ளத்திலே விழுந்தது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுவும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவன் யாரை பற்றி படிக்கிறான், அவன் யாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறான், அவன் யாரை பற்றி கற்றுக்கொள்ள விரும்புகிறான் என்று சொன்னால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வரப்போகிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் எத்தியோப்பியா மந்திரி ஆராதனை முடித்து அவன் வீடு திரும்பும் போது இயேசுவின் பாடுகளை குறித்து அவன் படிக்க ஆரம்பித்தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இந்த அவனை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பொறுப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று அழகாக அந்த 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய பயணம், இவன் தேவனை தொழுது கொண்டு அவன் வீட்டுக்கு திரும்பி போகிற மனிதன், அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். நீங்களும் வீட்டில் இருந்து புறப்பட்டு சபைக்கு வருகிறீர்கள், தேவனை ஆராதித்து விட்டு நீங்க திரும்பி போகிறீங்க. ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆராதனை முடித்து அவன் வீட்டுக்கு திரும்பும் போது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு குறுக்கிடுகிறார். 2 கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம மகிமைக்காக எப்படி அன்றைக்கு ஆராதனை முடித்து வீட்டுக்கு திரும்பின அந்த மினிஸ்டருடைய வாழ்க்கையில இயேசு இடைப்பட்டாரோ, நான் இயேசுவின் நாமத்தில் நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன். இங்க கவனிங்க, விசுவாசம் இருந்தா இங்க கவனிங்க. இந்த 2ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டம் முடித்து நீங்கள் வீடு திரும்புவதற்குள்ளாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இடைபட போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நல்ல விசுவாசம் இருந்தா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்திருக்கிறது ஜீவனுள்ள தேவனை பார்க்க, உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்க, உயிருள்ள மெய்யான சத்தியத்தை நான் கேட்பதற்கு வந்திருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட என்ற தெய்வம் இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, ஒளிபெருக்கியின் வாயிலாய் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, லைவ் மூலமாய் வீடுகளில் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களே, இதுவரைக்கும் ஆராதனைக்கு வந்த வீட்டுக்கு திரும்பின உன் வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படல, ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பலிபீடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையில குறுக்கிட விரும்புகிறார். நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். உங்க பாவ வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பழைய வஸ்திரத்தை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய ஜென்ம சுபாவத்தை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். ஐயா, உலகத்திலே 33 கோடி தேவர்கள் உண்டு. ஆனால் 33 கோடி தேவர்களுக்கும் நம்முடைய தேவனுக்கும் என்னையா வித்தியாசம்? இந்த தேவனை தேடினால், இந்த தேவனை நாடினால், இந்த தேவனை தொழுது கொண்டால், இந்த தெய்வத்தின் சத்தத்தை கேட்டால் உன் வாழ்க்கையிலே பல மாற்றத்தை தருபவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அனுமதியினால் எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய பயணத்தை தேவன் மாற்ற விரும்பினார். காரணம், அவருடைய பயணம் எருசலேமை நோக்கி இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு குறுக்கிட்டதற்கு என்ன காரணம்? அவருடைய பயணம் தேவனுடைய வீட்டை நோக்கி இருந்தது. அவருடைய பயணம் தேவ சமூகத்தை நோக்கி இருந்தது. அவருடைய பயணம் வசனத்தின் மீது அவருடைய பயணம் இருந்தது. அவருடைய பயணம் தேவனை தொழுது கொள்வதிலே அவருடைய பயணம் இருந்தபடியினால், ஆண்டவரை தேடினதினால், ஜெப வீட்டை தேடினதினால், வசனத்தை வாசித்த வசனத்தின் மீது அவனுக்கு பயணம் இருந்ததினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள போகிற பாதையிலேயே எப்படி கர்த்தர் குறுக்கிட்டாரோ, இன்றைக்கு ராத்திரி ஆராதனை முடிந்து நீ வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையிலே கர்த்தர் சில மாற்றத்தை ஆண்டவர் கட்டவிழ்க்க விரும்புகிறார். விசுவாசம் இருந்தா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில ஆண்டுக்கு முன்பதாக ஒரு பெரிய திருச்சபை, 21 சபைக்கு ஒரு தலைமை போதகர், அவருடைய சபையில நான் கூட்டத்திற்காக சென்றிருந்த போது, ஆராதனை முதல் நாள் கூட்டத்தை முடித்து மதியம் சாப்பிடும் போது அந்த போதகரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அந்த பாஸ்டர் 3 நாட்கள் எழுப்புதல் கூட்டத்தை வைத்து, உங்களுடைய சாட்சி எங்களுக்கு தேவை, சபைக்கு தேவை, நீங்க உங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அழைத்தார். முதல் நாள் கூட்டம் முடிந்து அவருடைய சம்பவத்தை, சாட்சியை கேட்டபோது என்னுடைய சாட்சி பெரிதாக தெரியவில்லை. எனக்கு அவருடைய சாட்சி பெரிதாக தெரிந்தது. அவரை பார்த்து கேட்டேன், பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறீர்கள், 21 சபைகளை வைத்திருக்கிறீர்கள், நீங்க கும்பகோணத்தில் அக்கரகார தெருவில் பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷன், ஒரு அரசாங்கத்தில் ₹1,00,000 சம்பாதிக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆபீசர், அக்கரகார தெருவில் பக்தி வைராக்கியத்தோடு இந்து குடும்பத்தில் பிறந்த நீங்க, ஆமென், கும்பகோண பகுதி உங்க தெரு எனக்கு நல்லா தெரியும். இயேசுவை நம்ப மாட்டாங்க, இயேசுவை விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி
அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நீங்க எப்படி இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாய் மாறினீங்க என்று அவரை பார்த்து நான் கேட்டபோது, அவர் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு எப்படி குறுக்கிட்டார் என்பதை குறித்த சாட்சி என் இருதயத்தை அசைத்தது. அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை குடும்பம் அகரகார தெருவில் முதல் என்னுடைய மனைவிக்கு ஒருத்தவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை என் மனைவி படித்து அவள் இருதயத்திலே தொடப்பட்டு ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு யாருக்குமே தெரியாமல் அவள் மறைந்து சபைக்கு போய் வந்தாள். சில மாதங்கள் ஆனது. பாவத்தை அறிக்கை செய்தால், மனம் திரும்பினாள், ரட்சிக்கப்பட்டால், அந்த சபையிலே ஞானஸ்நானம் எடுத்து விட்டாள். அதற்கு பிறகு கொஞ்சமாய் இவள் பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறாள் என்ற செய்தி தெரிந்து எங்க தெருவில், அகரகாரத்தின் தெருவில் எங்க சொந்த பந்தம் எல்லாம் என் மனைவியை ரொம்ப கண்டித்தார்கள். சபைக்கு போகிறாள் என்று சொல்லி கண்டித்தார்கள். அதையும் மீறி அவர் சபைக்கு போனாள். அடுத்து நானும் என்ன செய்தேன், என்னுடைய மனைவியை கண்டித்தேன், அடித்தேன், அதையும் மீறினாள். ஆமென், ஸ்தோத்திரம். வன்மையாய் கண்டித்தேன், அதையும் மீறினாள். அவள் மீறி சபைக்கு போனாள். ஆனால் எங்க குடும்ப வீட்டில் எங்க குடும்பஸ்தர்களுக்கு முன்பதால் சாரியை கலட்டி பாவாடை சட்டையோடு அவளை அடித்து பைபிளை கிழித்து காரி துப்பி அவளை சித்திரவதை செய்தேன். அதையும் மீறி அவள் ஆராதனைக்கு போனாள். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் புருஷனுடைய பயணத்திலே அவர் நிச்சயமாய் குறுக்கிடுவார். நான் இயேசுவின் நாமத்திலே என்னால தைரியமாய் சொல்ல முடியும், அதி சீக்கிரத்திலே இந்த பட்டணத்திலே ஆண்டவர் இயேசு அநேக வீடுகளில், அநேக குடும்பத்தில் கர்த்தராகிய இயேசு குறுக்கிட விரும்புகிறார். கைதட்டி சத்தம் அல்லேலூயா சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். அவள் அடி வாங்கி அந்த வேதனையோடு அவள் சபைக்கு போகிறாள். ஒரு நாள் எனக்கு ஆபீஸ் சனிக்கிழமை ஹாஃப் டே, அரை நாள் முடிந்தது. நான் வீட்டுக்கு வருகிறேன். கார்ல வரும்போது டைவோர்ஸ் நோட்டீஸ் கையில எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு நீ சபைக்கு போகிறதா இருந்தால் இந்த டைவோர்ஸ் பேப்பர்ல நீ கையெழுத்து போட வேண்டும். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு கரையேறுகள். அல்லேலூயா. நீங்க கரை ஏறினால்தான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுவார். நீ கரை ஏறாத வரைக்கும் என்னதான் தலையால தண்ணி குடிக்க முயற்சி செய்தாலும் அது உன்னால முடியாது. எப்ப நீ கரை ஏறுகிறாயோ அப்ப கர்த்தராகிய இயேசு உன் வாழ்க்கையிலே குறுக்கிடுவார். அல்லேலூயா. ஆனபடியினால் இன்றைக்கு ராத்திரி எந்த காரியத்தில் இருந்து நான் கரையேற வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் வசன ஆதாரத்தோடு உங்களோடு அப்பா பேச விரும்புகிறார். விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ சபைக்கு போக கூடாது. சபைக்கு போறதா இருந்தா இந்த டைவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடு. ஆனால் இந்த அம்மாவுக்கு புதிய விசுவாசி இல்லையா, அப்பாவித்தனமான ஒரு விசுவாசி. இந்த அம்மாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இயேசுவும் வேணும், எனக்கு கணவனும் வேணும். இயேசுவையும் என்னால விட முடியாது. இளம் வயது, சின்ன வயது, அகரகார தெருவில் கணவனும் இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு இயேசப்பா வேணும், எனக்கு கணவனும் வேணும் என்று சொல்லி என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் தடுமாறி கொண்டிருந்தாள். கணவன் கேட்டார், இன்றைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, முடிவு சொல்லு, என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபோது அவள் அப்பாவித்தனமாய் புருஷனை பார்த்து சொன்னாள், என்னங்க நீங்க சொல்வதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் இந்த பேப்பர்ல கையெழுத்து போடல. நான் என்ன டைவோர்ஸ் பண்ணாதீங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், நாளைக்கு ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஒரே ஒரு சண்டே, அதுக்கு மட்டும் என்ன சபைக்கு அனுப்புங்க.
நீங்க சொல்லுத நான் கேட்கிறேன், நான் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேன், இனிமே நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நாளைக்கு மட்டும் என்னை அனுப்புங்கள் என்று சொன்னாள். அல்லேலூயா. அவளுக்கு தெரியும், நாளை ஆராதனை நிமித்தமாய் என் வாழ்க்கையிலே இயேசு குறுக்கிடுவார், என் வாழ்க்கை பாதையிலே இயேசு வருவார், எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார், எனக்கு ஒரு சுதந்திரத்தை தருவார் என்று அவளுக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது. அதனாலதான் சொல்றேன், ஒரு சரியான பெந்தகோஸ்தே விசுவாசி ஒரு சண்டே ஆராதனை அட்டன் பண்ணினால் அடுத்த சண்டேக்குள்ளே உன் வாழ்க்கையில கிரியை வெளிப்பட்டிருக்கணும், அற்புதம் வெளிப்பட்டிருக்கணும், அடையாளம் வெளிப்பட்டிருக்கணும், வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா நீ சரியாய் தேவனை தேடி இருக்கிறாய். நீ தேடின தேவன் அந்த 6 நாளைக்குள்ளே உன் வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு இருக்கிறார். இன்றைய செய்தி, இன்றைய தூது, இன்றைய மெசேஜ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கூட்டம் முடிந்து நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில குறுக்கிட போகிறார். விசுவாசம் இருந்தா நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நாளைக்கு மட்டும் என்னை ஆராதனைக்கு அனுப்புக. கணவனுக்கு பயங்கர கோபம், நீ போக கூடாதுன்னு சொல்ற, என்ன நீ போக விரும்புற? இல்ல ப்ளீஸ் நாளைக்கு மட்டுங்க, இத்தனை சண்டே அனுப்புடுங்க, நாளைக்கு ஒரே ஒரு சண்டே என்ன அனுப்புங்க. உடனே அவர் கேட்டார், நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, அப்படி என்ன நாளைக்கு உங்க சர்ச்சில் ஸ்பெஷல், ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கனாலதான் நீ அடம் பிடிக்கிற, நாளைக்கு உன் சபையில என்ன ஸ்பெஷல் என்று கேட்டபோது அவள் சொல்லுகிறாள், புதிய விசுவாசி, நாளைக்கு எங்க பாஸ்டர் எங்களுக்கு இயேசு ரத்தமும் இயேசு மாம்சமும் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரத்தத்தோடு விளையாடுகிறீர்களா? இயேசு மாம்சத்தோடு விளையாடுகிறீர்களா? கரெக்டா கரை ஏறி அந்த ரத்தத்துல மாம்சத்துல நீ கை வைக்கணும், இல்லாவிட்டால் சாபத்திலிருந்து தப்ப முடியாது. அல்லேலூயா. நாளைக்கு எங்க பாஸ்டர் இயேசு ரத்தம் தருகிறார், இயேசு மாம்சம் தருகிறார். இதை கேட்ட உடனே அக்கரகாரத்து புருஷனுக்கு சுள்ளுன்னு பிபி ஏறி பயங்கர கோபம் வந்தது. யாரை உங்க பாஸ்டர் ஏமாத்துகிறார்? யாரை ஏமாத்துற? அவன் கேட்கிற கேள்வி, நாளைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நாளைக்கு எப்படி உங்க பாஸ்டர் தருவார்? என்ன கேள்வி கேட்டா? அவன் ரட்சிக்கப்படாவிட்டாலும், அபிஷேகம் இல்லாவிட்டாலும், சபைக்கு போகாவிட்டாலும் அவன் கேள்வி அறிவுபூர்வமான கேள்வி, ஞானமான கேள்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட ரத்தத்தை எப்படி நாளைக்கு உங்க பாஸ்டர் தருவார்? உங்க வீட்டுக்காரர், உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டா நீங்க மண்டைய சுரிஞ்சிக்கிட்டு, ஓ ஷாபா பாபா, அதுதானேங்க, அதுதானே எனக்கு கிடைக்காத வெளிப்பாடு சபைக்கு வராத உங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்ன அறிவாய புருஷன் பேசுறாரு, அதுதானே, அது எப்படி நடக்கும் என்று நீங்களும் அந்த ஆளோட சேர்ந்து ஆமா பாட்டு பாடி பின்மாற்றமா போயிருப்பீங்க. அந்த ஆள் ஆதாயம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனால் அவளுடைய விசுவாசம், அவள் என்ன சொன்னால் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நாளைக்கு எங்க ஐயா எங்களுக்கு இயேசு ரத்தம் இயேசு மாம்சம் தாரார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2000-2000க்கு முன்ன எல்லாம் தெரியாது. விசுவாசத்தோட அடிச்சு பேசினார். அல்லேலூயா. உடனே அடுத்து கணவன் சொன்னார், அப்படி ஆனால் இயேசு உண்மையான கடவுளா நான் சோதிக்கணும். அப்படி ஆனால் நாளைக்கு உங்க சபையில உங்க பாஸ்டர் கொடுக்கிற இயேசு ரத்தத்தையும் மாம்சத்தையும் என் 2 கண்ணால நான் பார்க்கணும். பார்த்தா நான் நம்புவேன். அல்லேலூயா. அதனால நீ அதை சாப்பிடாத, நீ அதை குடிச்சிடாத, நாளைக்கு அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வா. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், வசனத்தோடு விளையாடாதீர்கள், சபையோடு விளையாடாதீர்கள், உபதேசத்தோடு விளையாடாதீர்கள், பரிசுத்தத்தோடு விளையாடாதீர்கள். உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தோடு மாம்சத்தோடு நீ துணிகரம் கொண்டு விளையாடாத நீ நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. உடனே கணவன் சொன்னார், நாளைக்கு நான் பார்க்க வேண்டும். உடனே ஆமென். கணவன் சொன்னதுமே, உங்க கணவன் உங்களை பார்த்து நாளைக்கு அந்த இயேசு இரத்தத்தையும் மாம்சத்தையும் கொண்டு வா, நான் பார்க்கணும்னா நீங்க உங்க வீட்டுக்காரனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லிருப்பீங்க? போயா லூசு, எங்க ஐயா கொடுப்பதோ ஜூஸ். ஜூஸ் தானே, திராட்சை ஜூஸ் தானே, அப்படிதான் சொல்லிருப்போம். போயா லூசு, எங்க ஐயா கொடுப்பதோ ஜூஸ். ஆனால் அவள் அப்படி சொல்லவில்லை. சரிங்க, நீங்க சொல்றபடியே நாளைக்கு இயேசு ரத்தத்தையும் மாம்சத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து காண்பிக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்பாவித்தனமாய் பதில் சொன்னால், ஆலயத்துக்கு போனால், ஒரு கிராம சபை, ஒரு ஏழை பாஸ்டர், அவர் ஆராதனைக்கு வரும்போது பைக்கில் வர்ற வழியிலேயே ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு கிருஷ்ணா பேக்கரியிலே வண்டியை நிறுத்தி $6.50 பவண்டோ கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி கொண்டு $5.50 பண்ணை எடுத்துக்கொண்டு வருகிறார். $6.50 பவண்டோ கூல் ட்ரிங்க்ஸ் தான் இயேசுவின் ரத்தம். $5.50 வாங்கின கிருஷ்ணா பேக்கரி பண்ணு தான் அன்றைக்கு இயேசுவின் மாம்சம். அதுதானங்க உண்மை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய விசுவாசம் கானாவூர் கல்யாண வீட்டில் அள்ளி எடுத்தது பச்சை தண்ணி, கப்புல ஊத்துனது பச்சை தண்ணி, பார்மலா மிராக்கள். அந்த பச்சை தண்ணி உதட்டில பட்ட போது திராட்சை ரசமாய் மாறுமானால், ஏன் என்னுடைய ஊழியக்காரன் கொடுக்கிற திராட்சை ரசம் ஓ நாக்குல பட்டா இயேசு ரத்தமா ஏன் மாறாது? விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விளையாடக்கூடாது. இன்றைக்கு சபைக்கு தேவ பயம் தேவை, விசுவாசிகளுக்கு தேவ பயம் தேவை. சரியாய் கரையேறாதவன், தேவ பயம் இல்லாதவன், ஒருத்தன் சரியா கரையேறி இருந்தா அவனுக்குள்ள அந்த பயம் இருக்கும், அந்த விசுவாசம் இருக்கும். எமோஷனல் ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. தெளிவான சத்தியத்தை கேட்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஆராதனைக்கு போனால், ஆராதனை முடிந்து பாஸ்டர் $6.50 பவண்டோவை ஓபன் பண்ணி, உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு ரத்தம். அல்லேலூயா. திருவிருந்து எல்லாம் வரிசையா இருக்கிறார்கள். $5.50 பண்ணை பாஸ்டர் பிட்டு அவள் பக்கத்திலே வந்து அதை பிச்சு, உனக்காக பிக்கப்படுகிற இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று அவள் கையில வைத்தாள். அவள் கண்ணை திறந்து பார்த்தா, கையில பண்ண பாஸ்டர் பிச்சு போட்டார். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா யாருடைய முகம் தெரியுது? பண்ணுல. அப்படியே 3ஆம் வானத்துக்கு போய் இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு முகம் எப்படியா பண்ணுல தெரியும்? அது $5.50 கிருஷ்ணா பேக்கரி பண்ணு. யாரு முகம் தெரியுது? வீட்டுக்காரன். கொண்டு வா, சாப்பிடாத, கொண்டு வா, வீட்டுக்கார முகம் தெரியுது. அதை பார்த்தா அவன் தோமா மாறி ஆளு, பார்த்தா தான் நம்புவான். உடனே அதை இறுக்கி கையில பொத்தி வச்சு கொண்டாள். இது என் புருஷனுக்கு வேணும். அதை அவள் சாப்பிடவில்லை. அடுத்த வருஷத்துல ஒரே பாத்திரத்தில் அவள் கிட்டே வந்து வாயை பொளக்க சொல்லி, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமான ரசம் என்று அந்த பவண்டோ சோடாவுல கொஞ்சத்தை அவள் வாயிலை ஊத்தினார் பாஸ்டர். அதை வாய்க்குள்ளே வாங்கி ஆமீன் மூடி வைத்துக் கொண்டாள். குடிக்கவில்லை. யாருக்கு வேணும்? வேகமா வீட்டுல போய் அவன் மூஞ்சில புளிச்சுன்னு துப்பனுவே, அவன் இயேசு ரத்தத்தை பார்க்க கேட்டான். அதை வாய்க்குள்ளே வைத்து விட்டாள். திருவிருந்து முடிந்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் சொன்னார், எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்ல சொன்னார். எல்லாரும் அல்லேலூயா சொன்னார்கள். இவளும் சொன்னாள். ஜூஸ் புஸ்குன்னு உள்ள போயிருச்சு. இப்ப இவளுக்கு பயம். ஐயோ, இயேசு ரத்தத்தை நாங்க சாப்பிட்டனே, இயேசு மாம்சம் பண்ணுதானே கையில இருக்கு, என்ன செய்வது? ஆனாலும் பரவாயில்லை, இந்த சாதாரண $5.50 கிருஷ்ணா பேக்கரி பண்ணுல இந்த ஒரு துண்டு $50 செலவு பண்ணை கொண்டு கூட என் ஆராதிக்கிற என் தேவன் எதையும் செய்ய வல்லவர் என்று
அவள் அந்த மண்ணை இறுக்கி கையிலே பொத்தி வைத்துக் கொண்டு அவள் வீட்டுக்கு போனாள். அவள் போகிற பயணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். அல்லேலூயா. வீட்டிலே கணவன் எதிர்பார்த்தாள். வாசலே போய் நின்றாள். பயத்தோடு கையை இறுக்கி பொத்தி வைத்திருக்கிறாள். இவளுக்கு என்ன பயம்? ஐயோ, இயேசு ரத்தத்தை குடிச்சிட்டு மாம்சம் தானே இருக்கு. அந்த கலக்கத்தில் நிற்கிறாள். ஆனாலும் ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற விசுவாசத்தில் நிற்கிறாள். கையை விரித்து பார்க்கவில்லை. சபையில பொத்தின கைதான் வீட்டிலே இறுக்கி வைத்திருக்கிறாள். கணவன் வந்து கேட்டார், இயேசு ரத்தத்தை கொண்டு வந்தாயா? அமைதியாய் இருக்கிறாள். இயேசு மாம்சத்தை கொண்டு வந்தாயா? அமைதியாய் இருக்கிறாய். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாய்? கையை பிடித்து முறுக்கி அந்த விரலை திறந்து பார்த்தா கோலன்னு சிகப்பு கலர்ல ஒரு கரித்துண்டு அவள் உள்ள கையிலே துடித்துக் கொண்டு இருந்தது. பின்னால பிரதர் கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நல்லா கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. விளையாடாதீர்கள். சபையோடு விளையாடாதீர்கள். பைபிளோடு விளையாடாதீர்கள். உபதேசத்தோடு விளையாடாதீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கடைசி காலம் நமக்கு தேவ பயம் தேவை. சபையை குறித்த பயம் தேவை. வசனத்தை குறித்த பயம் தேவை. ஆண்டவரை குறித்த பயம் தேவை. அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை குறித்த, மாம்சத்தை குறித்த பயம் நமக்கு கட்டாயம் தேவை. அவள் கையிலே சிகப்பு கலர்ல ஒரு கரித்துண்டு சுட சுட துடித்துக் கொண்டிருந்தது. உடனே அவன் பார்த்தான். அவன் பார்த்து அவனுக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனாலும் அவன் நம்பவில்லை. அந்த கரித்துண்டை எடுத்து ஒரு பாக்ஸிலே போட்டு மூடி காரை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய லேபுக்கு அவன் போகிறான். ஒரு பெரிய லேப்ல போய், நீங்க பார்க்கறத பார்த்தா என்னமோ சாட்சி எல்லாம் சொல்றீங்கய்யா, நேத்து தொடரணும்ட்டீங்களே, நீங்க இப்படி போறத பார்த்தா இப்படியே போயிருவீங்க போல இருக்கு ரூமுக்குள்ள. தொடரும் தொடரும். அல்லேலூயா. பெரிய லேபிள போயிட்டு அந்த கரித்துண்டை கொடுத்து, ஐயா இது இந்த எந்த மிருகத்தின் கரித்துண்டு எனக்கு சோதித்து சொல்லுங்கள். நான் லேபிள உள்ளவர், நீங்க வெயிட் பண்ணுங்க. சோபால உட்கார்ந்தார். சில மணி நேரம் அந்த கரித்துண்டை டெஸ்ட் பண்ணார்கள். ரிசல்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்டிலே காத்திருந்த முதலாவது அதிர்ச்சி, இது மிருகத்தின் கரித்துண்டு அல்ல, ஒரு புருஷனுடைய கரித்துண்டு. விசுவாசம் இருந்தா கை தட்டி கர்த்தரை துதிப்பீங்க. விசுவாசம் இல்லைன்னா பேனு உட்காந்து பேனு போவீங்க. வந்த மாதிரியே போறோம். இன்றைய பெந்தகோஸ்தே ஆராதனை, இன்றைய பெந்தகோஸ்தே வருகை வர்றான். எப்படி வர்றானோ அப்படியே போறான். ஆனால் எத்தியோப்பியா மினிஸ்டர் வந்த மாதிரி வீட்டுக்கு போகல, அவன் சந்தோஷத்தோடு போனான். இந்த தெய்வத்தை நீ ஆராதிக்க வந்துவிட்டு நீ துக்கத்தோடு திரும்ப கூடாது, பலவீனத்தோடு திரும்ப கூடாது, பழம்பலோடு திரும்ப கூடாது, உபத்திரவத்தோடு நீ திரும்ப கூடாது. கட்டுக்கள் அவுக்கப்பட்டவனாய், விடுதலை பெற்றவனாய், இருள் மறைந்தவனாய், வெளிச்சம் பெற்றவனாய், ஆசீர்வாதம் பெற்றவனாய் இன்றைக்கு ராத்திரி நீ சந்தோஷத்தோடு திரும்ப போகிறாய். காரணம், ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையிலே குறுக்கிட போகிறார். வேத புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் குறுக்கிட்டாரோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். முதலாவது அதிர்ச்சி, இது ஒரு புருஷனுடைய கரித்துண்டு. அடுத்த ரிப்போர்ட்ல இரண்டாவது அதிர்ச்சி காத்திருந்தது. இது யாருடைய கரித்துண்டு தெரியுமா? 30 வயதிலிருந்து 33 வயதுக்குட்பட்ட ஒரு ஆணினுடைய கரித்துண்டு. அல்லேலூயா. அடுத்த மூன்றாவது அதிர்ச்சி காத்திருந்தது. ஐயா, இந்த கரித்துண்டு அந்த மனுஷன் உடம்புல இருந்து வெட்டி எடுக்கல. பாஸ்டர் பண்ணை எப்படி கொடுத்தாரு? வெட்டி கொடுத்தாரா? பிச்சு கொடுத்தாரா? உனக்காய் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம். ரிப்போர்ட்ல காத்திருக்க அதிர்ச்சி, இது வெட்டி எடுக்கப்பட்ட கரித்துண்டு அல்லையா, இது பிச்சு எடுக்கப்பட்ட கரித்துண்டு. கடைசியாய் நாலாவது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த புருஷனுடைய உடம்பில் இருந்து இந்த கரித்துண்டு பிச்சு எடுக்கப்பட்டு கரெக்டா 2 மணி நேரம் 45 நிமிஷம்
அவள் பக்கத்தில் அந்த பாஸ்டர் அந்த பண்ண பிச்சு அவ கையில போட்டு திருவிருந்து முடிந்து அவ வீட்டுக்கு வந்து அத புருஷன் கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்த டைம் கரெக்டா 2 மணி நேரம் 45 நிமிஷம். கைத்தட்டி இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்திலேயே சட்டையை பிச்சு கொண்டு சோபாவுல புரண்டு கத்தி காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து மனைவியை இருக்க கட்டி பிடித்து, அம்மா நீ கும்பிடுகிற இயேசு சாமி உண்மையான தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று அன்னைக்கே சபைக்கு போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து 21 சபைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஒரு நல்ல தலைவனாக அந்த ஊழியக்காரன் வாழ்க்கையில இயேசு மாற்றத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், அவளுடைய வாழ்க்கை ஆராதனை பயணம் தோல்வியாய் முடியவில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் ஆராதனை பயணம் இதுவரைக்கும் தோல்வியா இருந்திருக்கலாம், ஆனால் இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் அதை ஜெயமாக, அதை வெற்றியாக, அதை ஜெயாலியாக ஆண்டவர் இயேசு மாற்றுவாராக. ரட்சிக்கப்படாத உன் கணவன் ரட்சிக்கப்பட போகிறார். ரட்சிக்கப்படாத உன் மனைவி ரட்சிக்கப்பட போகிறார். மனம் திரும்பாத பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு மனம் திரும்புதலை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஆனபடியினால் அவளுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தியோப்பியா மினிஸ்டர் வாழ்க்கையிலே குறுக்கிட்ட ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ராத்திரி உங்க வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பயணம், எத்தியோப்பியா மினிஸ்டருடைய பயணம் தன்னுடைய வேலையை நோக்கி அல்ல, தன்னுடைய பதவியை நோக்கி அல்ல, தன்னுடைய நாட்டு மக்களை நோக்கி அல்ல. இந்த மினிஸ்டருடைய பயணம் எருசலேமை நோக்கி இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இவன் வாழ்க்கையிலே அழகாய் ஆண்டவர் குறுக்கே வருகிறார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இவன் இனி உலகத்துக்கு உரியவன் அல்ல, இவன் தேவ ராஜ்யத்துக்கு உரியவனாய் மாற வேண்டும் என்று தேவன் குறுக்கிட்டார். அல்லேலூயா. என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில், ஐயா சச்சி முடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று தேவன் குறுக்கிட்டார். அல்லேலூயா. இவன் தன்னுடைய ஆமை ஸ்தோத்திரம் நித்தியத்திலே, நித்திய ராஜ்யத்திலே அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவன் பயணத்திலே இயேசு குறுக்கிட்டார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டவராக இயேசு மினிஸ்டர் வாழ்க்கையிலே கர்த்தர் குறுக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வரலாம். ஆனால் நீங்க இம்மைக்காக மாத்திரம் அவர் மேல நம்பிக்கை வைத்தால் அவர் உன் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இம்மைக்காக மட்டும் ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவன். சுகத்துக்காக மட்டும் ஒருவன் இயேசுவை பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவன். உலகத்தின் காரியத்துக்காக மட்டும் ஒருத்தன் இயேசுவை பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஒருத்தன் இயேசுவை பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவன். நன்மைக்காக மட்டும் ஒருத்தன் இயேசுவை பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவன். சுகத்துக்காக மட்டும் ஒருவன் இயேசுவை பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவன். இவைகள்
இவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தரமாட்டார் என்று நான் பிரசங்கம் பண்ணவில்லை. இவைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு எப்படி உலகத்துக்கு உரியவர் அல்லவோ அதே போல நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் நித்தியத்துக்கு உரியவர்கள், சீயோனுக்கு உரியவர்கள், பரலோகத்துக்கு உரியவர்கள். கையவைய தெரியலையா சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் மறுமைக்கு உரியவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எருசலேமுக்கு உரியவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கட்டும். நீங்கள் நித்தியத்துக்குரியவர்களாய் இருந்தால் ஆவிக்குரிய நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். நீங்கள் பிதாவின் வீட்டுக்கு உரியவர்கள் என்பதை நீங்க மறக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆராதனை முடிந்து அவன் திரும்பி போகும்போது தேவன் அவனை சந்திக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நான் இன்றைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனத்தோடு நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தின் தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். சம கையை தட்டி கர்த்தரை துதி. சமாதானத்தின் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அற்புதங்களின் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அடையாளங்களின் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நன்மையின் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இருளை விரட்டி வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் இந்த கூட்டம் முடிந்து நீ போகிறதுக்குள்ளாக இந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஓ இந்த தேசமே, இந்த தேசவாசிகளே, இந்த ஒளிபெருக்கி சத்தத்தை ஆங்காங்கு கேட்கிற ஜனமே, செல்போனை ஓரம் கட்டு, டிவியை ஓரம் கட்டு, கொஞ்ச நேரம் இந்த சத்தியத்தை கேள், கொஞ்ச நேரம் இந்த சாட்சியை கேள். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையில குறுக்கிட போகிறார். உன் பிள்ளை வாழ்க்கையில, உன் பேர வாழ்க்கையில, உன் பேத்தி வாழ்க்கையில, உன் புருஷ வாழ்க்கையில, உன் மனைவி வாழ்க்கையில, உன் எதிர்காலத்தில் ஆண்டவர் இயேசு இந்த சபையின் வாயிலாக, இந்த கன்வென்ஷனின் மூலமாக இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உன் வாழ்க்கையில அவர் குறுக்கிட போகிறார். அவர் குறுக்கிட போகிறார். காரணம், நீ நித்தியத்துக்கு உரியவன், நீ பரலோகத்துக்கு உரியவன், நீ தேவனுடைய வீட்டுக்கு உரியவன், நீ எருசலேமுக்கு உரியவன். உன் பெயரை ஜீவ புத்தகத்திலே ஆண்டவர் இயேசு எழுதும்படிக்கு இந்த கூட்டத்தின் நிமித்தமாய் தேசவாசியே கர்த்தர் குறுக்கிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மினிஸ்டருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவார். மினிஸ்டர் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது இயேசு குறுக்கிடல. சாவு வீட்டுக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது இயேசு குறுக்கிடல. மாநாட்டை முடிச்சிட்டு வீடு திரும்பும் போது இயேசு குறுக்கிடல. எருசலேமில் வந்து அப்பாவை துதித்து அப்பாவை ஆராதிச்சுட்டு அதுல ஒரு பெரிய சந்தோஷம். போற வழியில ஏசாயா புத்தகத்துல இயேசுவின் பாடுகளை படிச்சுட்டு போகும்போது இயேசு குறுக்கிடுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை அறிய விரும்பினானோ அவரே அங்க வருகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில ஆராதனை முடிந்து வீட்டுக்கு திரும்பனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் அன்றைக்கு அவன் பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய பயணம் அப்படித்தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. ஆராதனைக்கு வருவா, திரும்பி போவா, மாற்றம் இல்லை. எத்தியோப்பியால வண்டியை போட்டு வா, ஆராதனைக்கு வருவா, திரும்பி போவா, எந்த மாற்றம் இல்லை. தேவன் ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசுவின் நாமத்தினால் எத்தியோப்பியா மினிஸ்டருக்கென்று ஒரு நேரம் எப்படி ஒதுக்கப்பட்டதோ அதே போல யாரோட கர்த்தர் பேசுறார்னு தெரியல. எத்தனையோ தடவை நீ எருசலேமில் வந்து ஆராதிச்சிட்டு வேதனையோடு போன, அழுது கண்ணீர் விடுச்சு, வைத்த காய வச்சு உபவாசம் பண்ணி கத்தி ஜோமனிட்டு விடுதலை இல்லாம போன. இன்றைக்கு உன்னுடைய நாள் ஆரம்பமாகிறது, உன்னுடைய நேரம் ஆரம்பமாகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்த தெய்வன் இன்னைக்கு ராத்திரியே உன்னுடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கர்த்தர் குறுக்கிட விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் அவன் போகிற பாதையில தேவன் இறங்கினார். அல்லேலூயா. வருஷ கணக்காக வருகிறான், ஆனால் வாழ்க்கையில எந்த மாற்றம் இல்லை. வருஷ கணக்காக தேவனை தொழுது கொள்ளுகிறான், எந்த ஆத்துமாவுல மாற்றம் இல்லை, அவன் சுபாவத்தில மாற்றம் இல்லை. இப்படிப்பட்ட மனிதனை அன்றைக்கு தேவன் சந்திக்க சித்தம் கொண்டார். ஆனா எனக்கு இந்த சம்பவத்தில் ரொம்ப என் இருதயத்தை உடைத்த ஒரு காரியம், அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஆராதனை முடிந்து போகும்போது பைபிள் படித்து கொண்டு போகிற பழக்கம் இருந்தது. ஆனா நமக்கு என்ன பழக்கம் இருக்கு தெரியுமா? ஆராதனை முடிந்து போகும்போது அந்த பாஸ்டரை கொஞ்சம் நீ கவனிச்சியா, அவர் என்ன சொன்னார்னு பாத்தியா? உன்னை பத்தி தான் சொன்னாரு, அவர் குத்தி குத்தி சொன்னாரு, அதை சொன்னாரு, இதை சொன்னாரு. அல்லேலூயா. ஆராதனை முடிந்து போகும்போது நமக்கு ஒரு பழக்கம், ஊர்க்கதை பேசிக்கிட்டு போற பழக்கம், புரணி பேசிக்கிட்டு போற பழக்கம். ஆராதனை முடிந்து போகும்போது எதுக்கு வர்ற லாரி தெரியாம அறிவிருந்த அறிவு கட்ட முட்டாள் செல்போனை உரசிக்கிட்டே போற பழக்கம், செல்போனை தோண்டிக்கிட்டே போற பழக்கம். அவன் ஆராதனை முடிந்து அவன் வீட்டுக்கு புறப்படும் போது அவன் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய கையில இருந்த வேத புஸ்தகம், வேதத்தை வாசிக்கிறான், ஆனால் அது அவனுக்கு புரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய கையிலே வேதம் இருக்கிறதா? வேதத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்கு புரிகிறதா? வசனத்தின் ஆழங்கள் உங்களுக்கு புரிகிறதா? வசனத்தில் இருக்கிற தூய்மை உங்க கண்ணுக்கு தெரியுதா? வசனத்தில் இருக்கிற தேவனுடைய ஆழ மனதை உங்களால புரிய முடிகிறதா? உங்களுடைய கையில வேதம் இருக்கிறதா? அந்த வேத வசனம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? உன் கையில வேதம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில அந்த வேத வெளிச்சம் இருக்கா? சோதிச்சு பார், சோதிச்சு பார். சும்மா ஸ்தோத்திரம் பண்ணி, சும்மா கையை தட்டி, சும்மா குதிச்சு துள்ளி, ஆமென், சும்மா இந்த வெத்து வேக்காடு வாழ்க்கை வாழக்கூடாது. இது அக்கறை பயணம், இது கரையேறுகிற வாழ்க்கை, இது கரையேறுகிற காலம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையை, இந்த வார்த்தை எந்த அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தையில தேவனுடைய மனது என்ன? அது நமக்கு தெரியணும். அப்பதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள். சொல்லுங்க, சத்தியம் உங்களை. அன்றைக்கு பலவிதமான ஜாதி மக்கள் எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பினவர்கள் உண்டு. ஆனால் இந்த எத்தியோப்பியன் என்கிற வார்த்தையை மட்டும் வேதம் ஏன் சுட்டி காட்டுது? அவன் ஆண்டவராகிய இயேசுவை அறிய விரும்பினான். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு சத்தியம் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசுவை ஒருவன் அறிய 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 அவன் வாழ்க்கையில இயேசு குறுக்கிட்டு 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 சுபாவத்தை மாற்றுவார், பழக்கத்தை மாற்றுவார், பேச்சை மாற்றுவார், பார்வையை மாற்றுவார், வஸ்திரத்தை மாற்றுவார். கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்க ஆரம்பித்தான். இயேசுவின் பாடுகளை குறித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தான். இயேசுவை அதிகமாய் அவன் அறிய ஆரம்பித்தான். அவருடைய பாடுகளை அதிகமாய் அறிய ஆரம்பித்தான். ஆனால் அவன் படித்தாலும் அது அவனுக்கு புரியவில்லை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளை, இவன் ஒரு எத்தியோப்பியன், இவன் ஒரு பெரிய மினிஸ்டர்,
இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன் ஜனங்களுடைய பிரதிநிதி, எல்லாவற்றுக்கும் மேல படித்த ஒரு பண்டிதன், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இவன் ஒரு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும் அவன் வாசித்த வசனம் அவனுக்கு புரியவில்லை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அந்த இடத்திலே தேவன் தன்னுடைய மனுஷனை அனுப்புகிறார். அருமையான பிரதர் சிஸ்டர், கடமைக்காக தேவனை தேடாத, கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்காத, உனக்கு சத்தியத்தை சொல்ல தேவன் பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். உனக்கு தேவை வசனம் பேசுகிற சபை, உனக்கு தேவை சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற சபை, உனக்கு தேவை வேதத்தை விளங்கப்படுத்துகிற சபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய சபையிலே தேவனை துதித்து ஆராதித்து தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்தவானுக்கு கீழே இருப்பாயானால் தேவன் வேதத்தின் மகத்துவத்தை உனக்கு போதிப்பார். அதுவே உன் வாழ்க்கையின் மாற்றத்தை தரும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. ஒரு பெரிய அவல நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய எங்க சபையில சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க 5 ஆராதனை. நாங்க போகிற சபையில 5 ஆராதனை. என்ன மண்ணாங்கட்டிக்குன்னு கேட்கிறேன். எங்க சபையில 3 சர்வீஸ், எங்க சபையில 4 சர்வீஸ். ஐயா நான் சொல்லட்டா, ஒரு இந்துக்காரன் வந்திருக்கிறானா? இந்த 5 சர்வீஸ் நடத்துறிய அந்த 5 சர்வீஸ்ல ஒரு இந்துக்காரன் அன்னைக்கு வந்திருக்கிறானா, ஒரு முஸ்லிம் அன்னைக்கு வந்திருக்கிறானா, ஒரு புது ஆத்மா வந்திருக்கான். அவன் யாரு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 ஆராதனை 5 ஆராதனை. எங்கிருந்து வருகிறார்கள்? காலையிலே ஆர்சி சபையில பூசிய முடிச்சிட்டு அவன் அற்புதத்துக்காக ஓ சபைக்கு வர்றான். காலையில சிஎஸ்ஐல ஆராதனை முடிச்சிட்டு அவன் அற்புதத்துக்காக ஓ சபையில வர்றான். காலையில அவன் போற தாய் சபை ஆராதனை முடிச்சிட்டு அவன் விடுதலைக்காக ஓ சபைக்கு வர்றான். வசனம் கேட்க வர்றானா? சத்தியம் கேட்க வர்றானா? அங்க போனா அவர் கைய வச்சா எல்லாரும் கீழே உழுகுறாங்க. அவன் கைய வச்சா எல்லாரும் எங்க உழுகுறாங்க? எங்க பாஸ்டர் கைய வச்சா ஒருத்தன் கூட உழமாட்டான். நாங்க விழுகிறவர்கள் அல்ல, நாங்க விழுத்துகிறவர்கள் அல்ல, விழுந்திருக்கிறவர்களை நாங்கள் தூக்கி நிறுத்துகிறவர்கள். அப்படித்தானே பாஸ்டர்? ஆமேன் ஆமேன் சொல்றார். ஆமேன். நாங்க கீழே தள்ளுகிறவர்கள் இல்ல. என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறான், பாஸ்டர் நான் ஏன் தெரியுமா, அங்க கூட்டம் அலமோதுது, அவர் கைய வச்சா கீழே விழுகிறாங்க. அவன் கைய வச்சதுனால விழல, அவன் உன்னை தள்ளி விழுத்துறான். அவன் உன் தலையில கை வச்சு என்ன செய்யறான்? தள்ளி விழுத்துறான். அதே மொட்டை மாடியில் இருக்கிற கைப்பிடி செவரெல்லாம் உடைச்சிட்டு நீ ஆறா நடத்து பார்க்கலாம், தலையில கை வைக்க சொல்லு, ஒருத்தனும் விழ மாட்டான். ஏன்? கீழே விழுந்தா மண்டை உடைஞ்சு செத்து போகணும், அவனுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அப்ப ஏன் அங்க போனா எல்லாம் கீழே விழுகிறாங்க? அதனால கூட்டம். வசனம் இருக்கா? சத்தியம் இருக்கா? இயேசுவை கற்றுக் கொடுக்கிறியா? உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறியா? பாவத்தை குறித்து நீதியை குறித்து ஆலயத்தில் கண்டித்து உணர்த்துறியா? விபச்சாரம் பண்றியா? பண்ணு. வேசித்தனம் பண்றியா? பண்ணு. வட்டிக்கு பணம் கொடுக்கிறியா? கொடு. ஜாதி பாக்குறியா? ஜாதி பார். வரதட்சணை வாங்குறியா? வரதட்சணை வாங்க. அடுத்தவன் சொத்தை அடிச்சு ஆட்டைய போடுறியா? ஆட்டைய போடு. எது வேணாலும் பண்ணு. நீ திருப்பலிக்கு வா, நீ பூசைக்கு வா, நீ ஆராதனைக்கு வா, நீ சர்ச்சுக்கு வா. பைபிள் அப்படி சொல்லல. எத்தியோப்பியா மினிஸ்டர் இயேசுவை அறிய விரும்பினார். தேவ மனுஷன் பிலிப்பு வந்து அவனுக்கு வசனத்தை விளங்கப்படுத்தினான். கர்த்தர் இந்த இடத்துல சபையை தந்த நோக்கம் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு விளங்கப்படுத்த. இந்த ஊழியக்காரனை கர்த்தர் இங்க வைத்திருக்கிற நோக்கம் அவருடைய சத்தியத்தை விளங்கப்படுத்த. அங்க போறாங்களா 4 ஆராதனையா 5 ஆராதனையா? அவன் எல்லாத்தையும் நிறுத்தி பாரு. அவன் எங்க ஒரு சபையில ஆராதனை முடிச்சுட்டு தான் அங்க வந்து உட்காந்துருப்பான். அவன் வந்தவன்லாம் யார் தெரியுமா? ஆமே, கொஞ்சம் பேர் வருவான் பாருங்க, கொஞ்சம் லூசு கிறுக்கு, அரகுற மண்டை, வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த மாதிரி இருக்கும், வெந்து வேகாத நூடுல்ஸ் வரும். ஆமேன். கொஞ்சம் பேர் வருவான். ஆமேன். அண்ணன் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்? மனம் திரும்புதல் இருக்காது, ரட்சிப்பு இருக்காது, வசனம் இருக்காது. தீர்க்க தரிசனம் கேட்க ஒரு கூட்டம் வரும். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய ஜோசியக்காரன் பெருவிட்டான்.
பெந்தகோஸ்தே ஜோசியக்காரன் கையில பைபிளை தூக்கிட்டு ஜோசியம் சொல்லி தெரியும். நாயை பார்த்தேன், ஆணைய பார்த்தேன், பாம்பை பார்த்தேன், பூனைய பார்த்தேன். கத்தர் சொல்லாது இருந்தோம், கத்தர் சொல்றார். கத்தர் அங்க போனா தீர்க்க தரிசனம். என்ன மண்ணுக்குன்னு கேட்கிறேன், என்ன மண்ணுக்கு தீர்க்க தரிசனம்? நம்பர் 1 தீர்க்க தரிசி நான் நம்ப மாட்டேன். நம்பர் 1 தீர்க்க தரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது தீர்க்க தரிசி உன் மனசாட்சி. உன் தலையை கொண்டு போய் ஊர்ல உள்ள எல்லா ஊழியக்காரன்ட்ட மண்டையை கொடுத்து சொட்டதான் விழும். கண்ணாடிக்கு முன்னால நின்னு பார், உன் மனசாட்சி உன்னோட பேசும். நீ நல்லவனா கெட்டவனா, நல்லவளா கெட்டவளா, நீ எதை விடணும் எதை விடக்கூடாது என்று உன் மனசாட்சிக்கு தெரியும். உன் மனது மண்டலத்துக்கு தெரியும். கடிதம் போடுறது, ஜெபம் பண்ணி சொல்லுங்க, மெசேஜ் அனுப்புறது, ஊழியக்காரனுக்கு மெசேஜ் அனுப்புறது. அப்படிதான் நானும் சில கூட்டம் முடிச்சுட்டு போனா இந்த யூடியூப்ல தேடி என் நம்பர் எடுத்துக்கிறது. எடுத்துட்டு பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்ததாகும், சாட்சி கேட்டு நாங்கள் உடைஞ்சி அழுது விட்டோம். பாஸ்டர் இதுதான் என்னுடைய நம்பர், நீங்கள் கொஞ்சம் என்னுடைய பிள்ளையினுடைய திருமண காரியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லணுமாக்கும். ஜெபம் பண்ணுனா பரவாயில்ல, நீ ஜெபம் பண்ணி சொல்லணுமாக்கும். ஜெபம் பண்ணி நான் என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல? அவளுக்கு கல்யாணம் முடியும்னு சொல்லவா, இல்ல கல்யாணம் முடியாதுன்னு சொல்லவா, மாப்பிள்ளை வருவான்னு சொல்லவா, இல்ல மாப்பிள்ளை இல்ல, என்னத்தை சொல்ல, என்ன சொல்லவாக்கும்? பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொஞ்சம் பார்க்கணுமாக்கும். ஜெபம் பண்ணி பார்க்கணுமா? அவன் ஓலையை போட்டு பார்க்கறான், அவன் சோவி உருட்டி பார்க்கறான், அவன் தாயை கட்டி அடிச்சு பார்க்கறான். இது பிசாசு கூட்டம். இன்னும் என்ன செய்யுது? ஜெபம் பண்ணி பார்க்கணுமாக்கும். பாஸ்டர் சொல்லணுமாக்கும். ஒருத்தன் எனக்கு வாட்ஸ்அப்ல மாடு அனுப்புனான். வாட்ஸ்அப்ல என்ன அனுப்புறான்? மாட்டு போட்டோவா அனுப்புறான். 11 மாடு அனுப்புறாங்க. எத்தனை மாடு? அட மனுஷன் உயிரோட லாரியை பிடிச்சி பாண்டிச்சேரிக்கு அனுப்பியிருந்தா கூட நான் வித்து சபையை கட்டுவேன். இவன் போட்டோவை மட்டும்தான் அனுப்புறான். 11 மாடு. பாஸ்டர் நான் பால் பண்ணை மாட்டு பண்ணை வச்சிருக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ மாட்டு பண்ண வச்சா என்ன, நாய் பண்ண வச்சா என்ன, இல்ல பன்னி பண்ணைய வச்சா எனக்கு என்ன? நான் மாட்டு பண்ணை வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு மாடும் 70,000, 75,000, 80,000. ஒவ்வொரு மாடும் 30 லிட்டர் 20 லிட்டர் பால் கறக்கணும் சொல்லி அவன் பல லட்சம் செலவழிச்சு இத்தனை மாடு வாங்கியிருக்கிறேன். மாடு நம்பர் 1, மாடு நம்பர் 2 போட்டோ போட்டு நம்பர் போட்டு அனுப்பியிருக்கான். பாஸ்டர் இதை நீங்க உங்க தனி ஜெபத்துல நல்லா வச்சு ஜெபம் பண்ணணும், வச்சு செய்யணும். அவனுக்கு அல்லேலூயா. வாட்ஸ்அப்ல இந்த 11 போட்டோவையும் நீங்க நல்லா கை வச்சு ஜெபம் பண்ணி, ஒவ்வொரு மாடும் காலையில எத்தனை லிட்டர் பால் தரும், ராத்திரி சாயங்காலம் எத்தனை லிட்டர் பால் தரும்னு நீங்க சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்ற சில பிசாசுகள் உங்க மாவட்டத்தில் இருக்கு தெரியுமா? ஒருத்தர் சொன்னாராம், ஓ ஷாக்காரா மாக்காரா, அதுல வேற அந்நிய பாஷை. மகளே இன்னையிலிருந்து உன் கோழி 2 முட்டை போடும். போச்சு போ. ரெட்டை குழந்தை பிறக்கும்னு சொல்றதை கேட்டிருக்கேன். இவன் 2 முட்டை போடுன்னு சொல்லாம் பாருங்க. ஆமென். பயங்கர தில்லாலங்கடி கேஸ். கடைசி காலம் வஞ்சிக்கப்படாதீங்க. அல்லேலூயா. ஆராதனை முடித்து வீடு திரும்புவது மாற்றம் அல்ல, ஆராதனை முடித்து இயேசுவை அறிகிறான் பாருங்க, வசனத்தை படிக்கிறான் பாருங்க, இயேசுவின் பாடுகளை ரசிக்கிறான் பாருங்க, அதை ருசிக்கிறான் பாருங்க. அப்பதான் அவன் வாழ்க்கையில இயேசு வருகிறார். தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட போது இயேசு குறுக்கிடல, சத்தியத்தை வாசிக்க ஆரம்பித்தான். வாசித்த சத்தியத்தை பரிசுத்தவான்கள் விளங்கப்படுத்துறாங்க. அப்பதான் அவன் வாழ்க்கையில மாற்றம் வருது. நீ பைபிள் படிச்சா தான் மாற்றம் வரும். படிக்கிற வசனத்தை குறித்த சரியான தெளிவான போதனை நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய சபையில சத்தியம் இல்லை, ஆட்டம் இருக்கு, பாட்டு இருக்கு, கூத்து இருக்கு, கும்மாளம் இருக்கு, வசனம் இல்ல, சத்தியம் இல்ல. சொல்லுங்க,
இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் தரும்? அன்னையோட அந்த ஆள் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் போ. ஆமே, இன்னைக்கு மாட்டை அனுப்புவான், நாளைக்கு என்னென்னலாம் அனுப்பி என்னென்ன கேட்பானோ தெரியல. கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. இப்படி நிறைய பேர் ஒரு கூட்டம் பிடிச்சாச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நானும் சொல்றேன், நான் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னா லைனா எல்லாம் ஜாம் பண்ண வந்து நிற்குது. ஒரு பக்கம் பெண்கள், ஒரு பக்கம் ஆண்கள். டக்கு டக்கு டக்குன்னு லெப்ட் ரைட் அடிச்சு அனுப்புறேன். சோத்திர 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 சோத்திர. ஒரு வரிசையில் ஒருத்தன் வந்தான், ஜோம் பண்ண. அவன் ஜோம் பண்ணிட்டு அடுத்த வரிசையில் வர்றான். நான் நல்லா பார்த்துக்கிட்டே, இப்போ தானடா ஜோம் பண்ணிட்டு போனேன், மறுபடியும் ஏன்டா வர்றேன்? இல்லை, நான் வரிசையில் வரும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை, அதனால நான் 2வது வரிசையில். உனக்கு என்னடா? அவன் நீங்க ஏதாவது சொன்னாதான் நான் வீட்டுக்கு போவேன்னு நிற்கணும். அப்போ நான் பஸ்ஸை பிடிக்கணும். நான் என்ன சொன்னேன்? தலையில கை வச்சு, இயேசுவின் நாமத்தில் உன்னே ஒன்று தெரியுதுடா, உனக்காக ஜெபிக்கும் போது. என்னங்கள் தெரியுது? நீ இன்னும் ஒழுங்கா மனம் திரும்பலன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஓடிப்போ அந்த பக்கம் அப்படின்னு. அல்லேலூயா. ஏதாவது சொல்லணும், தலையில கைய வச்சு ஏதாவது சொல்லுங்க, சொல்லணும். வசனத்தை சொன்னா உள்ள உரைக்க மாட்டேங்குது, சத்தியத்தை சொன்னா மண்டையில ஏறல. உலகத்தை பத்தி, ஆமென், உலக ஐஸ்வர்யத்தை பத்தி கர்த்தர் உன்னை வாழாக்க மாட்டார், கீழாக்குவார், மேலாக்குவார், தலையாக்குவார், ஆணைய தருவார், பூனைய தருவார். போ இயேசுவின் நாமத்தில். நியமனம் இல்லாமல் கர்த்தர் விடுதலை தரமாட்டார், நியமனம் இல்லாமல் பதில் தரமாட்டார், நியமனம் இல்லாமல் ஆசீர்வதிக்க மாட்டார். என் தேவன் எல்லாத்தையும் நமக்கு தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். பிடுங்க வேண்டியதை பிடுங்கினால் நாட்ட வேண்டியதை நாட்டுவார், அகற்ற வேண்டியதை அகற்றினால் தர வேண்டியதை தருவார். அல்லேலூயா. 4 வாரம் தொடர்ந்து எங்க சபையில ஒரு குடும்பம் ஆராதனைக்கு வரல. 5வது வாரம் நானும் மனைவியும் வண்டி எடுத்துட்டு நேர வீட்டுக்கு போனோம். அந்த அம்மாவும் பிள்ளைகள் இருந்தாங்க. பிரதர் வேலைக்கு போயிட்டார். சிஸ்டர், என்ன 4 வாரம் சபைக்கு வரல? போங்க பாஸ்டர், என்னுடைய பிரச்சனை எனக்கு தான். ஐயா, பிரச்சனை ஜெப வீட்டுக்கு வரணுமே, ஏன் வரல? உட்காரு. கண்டிச்சு, எனக்கு உரிமை இருக்கு. கண்டிச்சு லெப்ட் ரைட் வாங்கி சத்தியத்தை சொல்லி ஜோமனி டீ காப்பியை குடிச்சிட்டு அந்த குடும்பத்துக்கு ஜோமனி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவேன்னு ஆமென் சொன்னேன். அந்த சிஸ்டர் என்ன பார்த்து கேட்டான், பாஸ்டர் ஏதாவது தெரியுதா? நான் கேட்டேன், என்னமா நம்ம சபையில புது பழக்கம், என்ன தெரியணும்? இல்ல, எங்க பக்கத்து தெருவுல புதுசா ஒரு பாஸ்டர் வாடகைக்கு வந்திருக்கிறார். அப்பா, வந்து எவ்வளவு நாள்? 1 மாசம். கரெக்டா அவனும் வந்து உட்காந்து 1 மாசம், நீ 1 மாசம் எங்க வரல சபைக்கு? இப்பதான் தெரியுது நீ ஏன் சபைக்கு வரல, ஏன் சபையை மறல. சரி சொல்லு. அந்த புதுசா வந்திருக்கிற ஊழியக்காரன் என் வீட்டுக்கு ஜெபிக்க வந்தார். அவருக்கு வேலையே என்ன தெரியுமா? சபைக்கு போறோம், வீட்டுல ஜெபிக்கிறது தானே. எங்கேயாச்சும் ஒரு கிராமத்துக்கு போ, அல்லேலூயா, எங்கேயாச்சும் ஒரு இயேசு அறியாத வீட்டுக்கு போ. அவர் ஜெபிக்க வந்தார். சரி, நல்லது. ஊழியக்காரன் வீட்டுக்கு ஜெபிக்க வந்தா நல்லது. இல்ல, அவர் வந்து ஜெபிக்கும் போது எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், எனக்கு வெளிப்பாடு சொன்னார். நான் சொன்னேன், ஆமென், 13 வருஷம் உன்னை மேய்க்கிறேன், 13 வருஷம் உன்னோட குப்பை கொட்டுறேன், 13 வருஷம் உன்னை வச்சு சபையில நான் கத்துறேன். எனக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாடு போன மாசம் வந்தவனுக்கு கிடைச்சிருக்குன்னா ஏதோ ஒரு சம்திங் ராங். என்ன வெளிப்பாடு சொல்லு அப்படின்னு. உடனே அவள் சொன்னாள், அவள் வீட்டுக்கு வந்து அந்த பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பித்து சொன்னார், அன்பு மகளே, அதை நிறுத்து. என்ன சொன்னார்? உனக்காக ஜெபிக்கும் போது ஒரு காட்சி என் கண்ணிலே தெரியுது. அவன் கண்ணில கொதிக்க வச்ச எண்ணெயை காட்சி ஊத்த. என்ன காட்சி தெரியுது? அன்பு மகளே, உன் வீட்டு வாசல் படிக்கல பாம்பு சுருண்டு படுத்திருக்கு. கர்த்தர் காண்பிக்கிறார். நான் சொன்னேன், அவன் உண்மையதான் சொன்னா. பாம்பு சுருண்டு படுக்காம பின்ன நிமிந்தா படுக்கும். அதுல வேற கர்த்தர் சொன்னாராம், பாம்பு சுருண்டு படுத்திருக்கான். கொஞ்சம் பிசாசுகள் சுத்தி திரியுது. ரொம்ப கவனம் தேவை, ஜாக்கிரதை தேவை. அல்லேலூயா. உங்களுக்கென்று கர்த்தர் ஆவிக்குரிய மேய்ப்பனையும் சபையும் தந்திருக்கிறார். சும்மா போங்க பாஸ்டர். அவர் இன்னொன்னு சொன்னார். என்ன சொன்னார்? அதையும் சொல்லு. அன்பு மகளே, அதை நிறுத்து. ஆமென். உன் வீட்டு வாசல்ல கருத்த யானை தும்பிகையோட வந்து நிக்கிறத கர்த்தர் காட்டுறார். யானை கருப்பா இல்லாம ஏசிய நிப்பான் பெயிண்ட் அடிச்சு வெள்ளை கலர்லயா கொண்டாந்து நிறுத்த முடியும்? யானை கருப்பா தான் இருக்கும், யானை தும்பிக்கையோட தான் இருக்கும். அதுல வேற யார் சொன்னாவா? கர்த்தர் சொன்னார். இந்த மாதிரி தீர்க்கதரிசி சபைக்கு கீழ்ப்படிவது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, இயேசுவும் அறிவது கிடையாது.
பிரசங்கத்தை கேட்ப கிடையாது. எங்க ஊர் முழுக்க எவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், எவன் கையை வச்சு விழுத்துறான், எவன் தள்ளி விழுத்துறான், எவன் வல்லமா அது இதுன்னு சொல்லி என்ன பண்றான், அங்க போய் ஜனங்கள் உட்கார்ந்து நிறைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஆலயத்துக்கு வந்தது கூட எனக்கு பெரிதாய் தெரியவில்லை. எத்தியோப்பியாவில் இருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தது கூட எனக்கு பெரிதாய் தெரியவில்லை. தேவனை தொழுது கொண்டது கூட எனக்கு பெரிதாய் தெரியவில்லை. அவன் போகிற வழியிலே சிலுவை நாதராம் இயேசுவின் பாடுகளை குறித்து அவன் அறிய விரும்பினான். அல்லேலூயா. அற்புதங்களை அல்ல, அடையாளங்களை அல்ல, வெளிப்பாடுகளை அல்ல, தீர்க்க தரிசனங்கள் அல்ல, இவையெல்லாம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே உனக்கு தேவை சத்தியம், உனக்கு தேவை உபதேசம், உனக்கு தேவை சிலுவை பாடுகள். அல்லேலூயா. இயேசுவை அறிய விரும்பினான். இன்றைக்கு நிறைய இடத்துல வசனங்கள் இல்லை, நிறைய இடத்துல சத்தியங்கள் இல்லை. அல்லேலூயா. ஒரு போதகர் ஞாயிற்றுக்கிழமை சபையில பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரையும் ஊரை சுத்திட்டார். சனிக்கிழமை காலையில பைபிளை திறந்தார் பிரசங்கம் எடுக்க. ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரன் வந்துட்டான். வந்த சொந்தக்காரரை திருவள்ளுவர் சிலையெல்லாம் சுத்தி காட்டி, பீச்சு பார்க்கெல்லாம் சுத்தி காட்டி, நாட்டுக்கோழி அடிச்சு நல்லா காய்ச்சி தொண்டை முட்டை திண்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, பாஸ்டருக்கு இல்லாம இருக்குமா, நல்லா சாப்பிட்டு வந்த சொந்தக்காரனை வழி அனுப்பினார். சனிக்கிழமை இரவு 8 மணி பிரசங்கம் எடுக்கல. 8 மணிக்கு மேல ஆமே ஸ்தோத்திரம் பைபிளை திறந்து பிரசங்கத்தை எடுத்தால் நாட்டுக்கோழி மயக்கத்துல அப்படியே பாஸ்டர் தூக்கம் வந்தது, பிரசங்கம் எடுக்கல. காலையில 4 மணிக்கு எழும்பி பிரசங்கம் எடுக்கலாம்னு சொல்லி வாட்ச 4 மணிக்கு அலாம செட் பண்ணிட்டு பாஸ்டர் படுத்தார். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனை, 4 மணிக்கு பிரசங்கத்துக்கு வாட்ச டெஸ்ட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு படுத்தார். 4 மணிக்கு வாட்சி கரம்பராம் கரம்பராம் கரம்பராம்னு வாட்சி அடிக்க பாஸ்டர் கையை தூக்கி ஒரே அடி, வாட்சி ஆஃப் ஆயிருச்சு. அலாம் அடித்தது தெரியாமல் பாஸ்டர் ஆமென் 8 மணி வரையும் தூங்கினார். ஆராதனை 9 மணிக்கு. 1 மணி நேரம் பஸ்ல பிரயாணம். வேக வேகமாய் குளித்தார், பிரஷ் எடுத்து லெப்ட் ரைட் தேய்ச்சார், சிப்பாவை போட்டார், வேட்டியை கட்டினார். பரவாயில்ல. பஸ்ல 1 மணி நேரம் இருக்கு. பஸ்ல உட்கார்ந்து பிரசங்கம் எடுக்கலாம்னு பாஸ்டர் அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ல ஏறினா பஸ்ல சீட் இல்ல, படிக்கட்டுல தொங்கிட்டு போறாரு. இப்ப ஒத்த கையை பிடிச்சிட்டு பிரசங்கம் எடுத்தா பாஸ்டர் ரோட்ல விழுந்து மண்டை வலிச்சு போயிரும். அவன் பிரசங்கம் எடுக்கல. ஆராதனைக்கு போயிட்டார். ஆராதனை குழுவினர் ஆராதனை முடிந்தது. பிரசங்கத்துக்காக பாஸ்டருக்கு மைக்கை கொடுத்தார்கள். பாஸ்டருக்கு பிரசங்கம் என்ன பண்ணணும்னு தெரியல, பிரசங்கத்தை எடுக்கல. பாஸ்டர் எழும்பி நின்றார். அந்த மக்கள் என்ன சொன்னாலும் அல்லேலூயா சொல்லுவார்கள். சுத்துற பேனை சுத்தல அல்லேலூயானா அதுக்கு அல்லேலூயா சொல்லும். சுத்தாத பேனை சுத்துதுன்னு சொன்னாலும் அல்லேலூயா சொல்லும். அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க தெரியுமா, என்னத்துக்கு அல்லேலூயா சொல்லணும்னு தெரியாது. அதனால பாச்சு இந்த சனை எல்லாத்துக்கும் கையை தட்டும், எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லும். ஏதாவது ஒரு பேச்சு வசனத்தை சொல்லி இன்னைக்கு கதையை ஓட்டலான்னு சொல்லி பிரசங்கத்துக்காக மைக்கை எடுத்து பாஸ்டர் சத்தத்தை உயர்த்தி மேசையிலே குத்தினார். இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஒரு குத்தினார் பாருங்க. மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. நம்ம போதகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இயேசுவின் வருகையை பத்தி பேச போகிறார். நோட்டு பேனா தாடி, எனக்கு ஒரு பேப்பர் தாடி, எனக்கு ஒரு பேனா தாடி, இன்னைக்கு வருகையை பத்தி எங்க ஐயா பேச போறார். எல்லாம் ரெடியா இருந்தாங்க. மறுபடியும் 2ஆம் தரமும் சொன்னார் இயேசு வரப்போறாருன்னு ஓங்கி இன்னொரு குத்தினார். மக்கள் பார்த்தாங்க, என்ன முதலும் இயேசு வரப்போறாருன்னு குத்தினாரு, இப்பயும் இயேசு வரப்போறாருன்னு. இங்க ஒண்ணுமே இல்லையே. பானையில இருந்தா தானே கரண்டி அகப்பையில வரும். இங்கதான் ஒண்ணுமே இல்லையே. நாட்டுக்கோழி வேணா உள்ள பொதன்னு ஊறி போய் கிடக்கு. அல்லேலூயா. 3ஆம் தரம் இதோ இயேசு வரப்போறாருன்னு ஒரே குத்து மேச புட்டுக்குச்சு. மேச புட்டுக்கிட்டு முன்னால இருந்த ஆயா மேல போய் பாஸ்டர் முகம் குப்புற விழுந்துட்டார். ஆயாவை பார்த்து சொன்னார், ஆயா மன்னிச்சுக்கோ. ஆயா சொன்னா, மனே உன்னை சொல்லி தப்பு இல்லப்பா, சீக்கிரம் வர்றார் சீக்கிரம் வருவாரு நீ சொன்ன, இவ்வளவு சீக்கிரம் வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஓரமா ஒதுங்கி உக்காந்துருப்பேன்னா. ஆயா அல்லேலூயா.
நம்ம ஊர் மக்கள் நல்லா தான் சிரிக்கிறாங்க. அப்படி இன்றைக்கு நிறைய இடத்துல வசனம் இல்ல, சத்தியம் இல்ல, உபதேசம் இல்ல. ஏதோ ஒரு காரியத்தை மக்களுக்கு காத்து போக்கில் அடித்து விட்டு இன்றைக்கு சரியான ஆராதனை இல்லாமல், சத்திய உபதேசம் இல்லாமல் இன்றைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எருசலேமுக்கு வருகிறவன் வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுவார். எருசலேமிலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிடுவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பைபிள் வாசிக்கிறவன் வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுவார். இயேசுவை குறித்து அறிய விரும்புகிறவன் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு குறுக்கிடுவார். கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவனுக்கு அந்த சத்தியம் புரியல. இன்னைக்கு சத்தியத்தை சொல்ல கர்த்தர் இப்படிப்பட்ட கூட்டங்களை தந்திருக்கிறார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அப்ப எப்படி பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியுடைய பயணத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு வேதத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தானோ, அதே போல தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை சபையோடு இணைச்சு கொள்ளுங்க, ஊழியக்காரனோடு நீங்க இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். கையை உயர்த்தி நல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தியோப்பியா மந்திரிக்கு தெளிவான சத்தியம் போதிக்கப்பட்டது. இங்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்தது நல்லது, நீங்கள் இந்த 2ஆம் நாள் கூட்டத்துக்கு வந்தது நல்லது. இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் தெளிவில்லாமல் போகக்கூடாது. எப்படி தெளிவான சத்தியம் எத்தியோப்பியா மந்திரிக்கு போதிக்கப்பட்டு அவன் நல்ல முடிவெடுத்து அவன் கரையேறி அவன் பயணத்தை சந்தோஷமாய் தொடர்ந்தானோ, அதே போல இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் நிமித்தமாய் தெளிவான சத்தியத்தை கேட்டு தேவனை ஆராதித்து நல்ல முடிவெடுத்து நல்ல தீர்மானம் எடுத்து நீ கரையேறினால் ஆண்டவர் இயேசு குறுக்கிடுவார். உன் பயணத்தை சந்தோஷமாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் எங்க இருக்கிறது என்று தேடி பாருங்கள். சத்தியம் எங்க அறிவிக்கப்படுகிறது என்று தேடி பாருங்கள். சத்தியத்திற்காக எங்கள் தங்கள் உயிரை பரிசுத்தவான்கள் அர்ப்பணிச்சு ஓடுறாங்க என்பதை நீங்கள் தேடி அலசி பாருங்கள். சுவிசேஷம் வேறு, சத்தியம் வேறு. சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்கு வருகிறான், சத்தியத்தை குறித்து அறிவில்லாமல் வீட்டுக்கு திரும்புகிறான். ஆராதனைக்கு வருகிறான், சத்தியத்தை குறித்து அறிவில்லாமல் அவன் வீட்டுக்கு திரும்புகிறான். தீர்க்க தரிசன முடிவுக்கு வந்துவிடும், அற்புத அடையாளங்கள் முடிவுக்கு வந்துவிடும், வல்லமை வரங்கள் முடிவுக்கு வந்துவிடும், அபிஷேக வரங்கள் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் எங்கள் வாழ்க்கையை மாற்றின, எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்ட இந்த சத்தியம் ஒரு நாளும் முடிவுக்கு வரவே வராது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக. அல்லேலூயா. ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் போது வசனத்தை படிக்கிறான். நம்பர் 1. இரண்டாவது, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் போது இயேசுனுடைய பாதையிலே குறுக்கிடுகிறார். மூன்றாவது, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் போது இயேசுவை குறித்து அவன் அறிய விரும்புகிறான். நாலாவது, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் போது இயேசுவின் கல்வாரி பாடுகளை குறித்து அவன் அறிய விரும்புகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஐந்தாவது, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் போது தேவனுடைய மனுஷன் சத்தியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். ஆறாவது, ஆராதனை முடிந்து அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்திற்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். ஏழாவது, ஆராதனை முடிந்து அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது ஞானசான சத்தியம் அவனுக்கு போதிக்கப்படுகிறது. எட்டாவது, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது ஞானசான சத்தியத்திற்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஒன்பதாவது, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போற வழியிலேயே அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். பத்தாவது, ஆராதனை முடிந்து அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறான். 11வது, ஆராதனை முடிந்து அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இத்தனை காரியம் பாருங்க. நீங்க எத்தனை தடவைங்க ஆராதனைக்கு வர்றீங்க, எத்தனை தடவைங்க ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க. ஒரே ஒரு ஆராதனைங்க, ஒரே ஒரு சர்வீஸுங்க, ஒரே ஒரு ஆராதனை முடிந்து
அவன் வீட்டுக்குள்ள போகலங்க, வீட்டுக்கே போகலங்க. போற வழியில இத்தனை மாற்றத்தை அவன் வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவன் வாழ்க்கையில இயேசு குறுக்கிட்டாரோ அதே போல இந்த பிராமணன் வாழ்க்கையில எப்பெருமான் ஆண்டவர் இயேசு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தராக இயேசு குறுக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். 14 தட்டுல என்ன சாப்பாடு? விஷம் கலந்த சாப்பாடு. 14 பேர் சாக போறோம். விஷம் கலந்த அந்த சாப்பாட்டை பைபிள் இல்ல, இயேசு இல்ல, இயேசு எங்களுக்கு தெரியாது, இயேசுவை நாங்க நம்பல, எங்க குலம், எங்க கோத்திரம், எங்க பாரம்பரியத்தை நம்பணும். விஷம் கலந்த சாப்பாட்டை நாங்கள் குலைத்து சாப்பிடுவதற்கு 2 நிமிஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் இந்த பிராமணன் வீட்டை தேடி இயேசு உள்ள வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வருகிறார். எப்படி வருகிறார்? நீ பார்க்கிற வெள்ளை அங்கி தரித்து தலைமுடி சுருசுலோடு ரோஸ் கலர் முகத்தோடு அவன் புறா கண்களோடு கையில கம்போடு இயேசு வரல. அது நீ பார்க்கிற இயேசு, அது பிரம்ம. அல்லேலூயா. ஆனால் இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். கம்போ அவன் ஜிப்பா அங்கியோட வருவாரோ லுங்கியோட வருவாரோ, ஆனா கட்டாயம் உன்னை சந்திக்க கம்போட வருவார். அதுக்கும் ஆமென் தான். அல்லேலூயா வரட்டும். ஆமென். அதான் தாவீது சொன்னான், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் கம்போட வர்ற. சில நேரம் கோல் வயதானவர்களை தாங்குவது, தடி கீழ்ப்படியெல்லாம் வெளுத்து கட்டுவது. அல்லேலூயா. இயேசு எங்க வீட்டுக்கு வந்தார். எப்படி வந்தார்? ஒரு முஸ்லிம் சகோதரி மூலமாய் ஆண்டவர் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே ஏறுகிறார். அல்லேலூயா. அந்த சகோதரி இயேசு குறுக்கிடுகிறார் பாருங்க. ஆமென். ஆண்டவர் பார்த்தார், இந்த 14 உயிர் சாகக்கூடாது, இந்த 14 உயிர் எனக்கு தேவை, இந்த 14 பேருடைய பேரும் ஜீவ புத்தகத்தில் எழுதணும். இவர்களுக்கு என் சீயோனை கொடுக்கணும், என் ரத்தத்தை கொடுக்கணும், என் மாம்சத்தை கொடுக்கணும். இந்த 14 பேத்துல ஆமென் கடைசி பையனை என்னுடைய ஊழியக்காரனா நான் அபிஷேகம் பண்ணணும் என்று அநாதி தேவன் அவர் தீர்மானம் பண்ணி எங்கள் வீட்டில் இயேசு குறுக்கிடுகிறார். முஸ்லிம் சகோதரி வந்தால், எங்க அம்மாவுக்கு ரொம்ப பழக்கம், பக்கத்து ஊர். அக்கா உனக்கு ஒரு குட் நியூஸ், உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். நல்ல செய்தி அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா சோத்துல விஷத்தை வச்சு ஆத்தா உடனே எல்லா சாப்பாட்டையும் அம்மா கீழே தட்டுனாங்க. ஏன்னா சாக போற நேரத்தில் என்ன செய்தி வருது சொல்லுங்க? நல்ல செய்தி வருது. அக்கா நம சிவாய மன்னனை சுகமாக்க எத்தனையோ கோயில் குளம் மருத்துவமனைக்கு போயிட்ட. ஆனா அக்கா நான் ஒரு இடம் சொல்றக்கா, அந்த இடத்துக்கு கொண்டு போனா நம சிவாய மன்னனுடைய பைத்தியம் சுகமாகும். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல உற்சாகம். அல்லேலூயா. ஒரு ஆராதனையில் எத்தியோப்பியன் வாழ்க்கையில் 11 மாற்றங்கள். ஆனா எங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கேளுங்க. அம்மா கேட்கிறாங்க, அது எந்த இடம்? அக்கா நான் முஸ்லீம், என் புருஷனும் முஸ்லீம், நாங்க கார்ல கடைக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்ப பெரிய மைதானம், பெரிய சிட்டி, பெரிய மைதானம், குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் மக்கள் அந்த மைதானத்தை ஃபுல் பண்ணலாம். பெரிய திறந்தவெளி மைதானம். நாங்க கார்ல போகும்போது ஸ்பீக்கர் சத்தம் கேட்டது, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் சத்தம் கேட்டது. அல்லேலூயா. உடனே அந்த மைதானத்தை பார்த்தோம். இவ்வளோ பெரிய மேடை, பெரிய ஸ்டேஜ். இங்க இருந்து இவ்வளவோ தூரத்துக்கு 200 பாஸ்டர்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. டபுள் ஸ்டேஜ், மேல் மாடி ஆராதனை மியூசிக் டீம், கீழே புள்ள பரிசுத்தவான்கள். அக்கா அந்த மைதான பட்டம் பகல போல ஆமென் பல ஆமென் லட்சம் மக்கள் மைதானம் ஃபுல்லா ஆமென் கூட்டம் அலமோதி கொண்டிருந்தது. நான் முஸ்லீம், ஆனாலும் என் கணவனை பார்த்து சொன்னேன், என்னங்க
இயேசு ஜீவிக்கிறார். 4 நாள் சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா? இயேசு சொல்லுங்க சத்தமா. அற்புத விடுதலை பெருவிழா இல்ல, தீர்க்க தரிசன பெருவிழா இல்ல, இயேசு ஜீவிக்கிறார். கையை உயர்த்தி சத்தமா வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லாதீங்க, இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லுங்க. 4 நாள் கூட்டம். முதல் நாள் கூட்டம் நாங்க பார்த்தோம் கண்ணால. கணவனை பார்த்து சொன்ன, என்னங்க இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் வந்திருக்காங்கன்னா இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க, ஏதோ ஒரு வல்லம் இருக்கு. நாளைக்கு கடைக்கு போகும், இன்னைக்கு கார மைதானத்துக்கு விடுங்க. இப்ப அந்த கூட்டத்தை கண்ணால பார்க்க நானும் கணவனும் காரை கொண்டு போனோம். ஆனா மைதானத்துக்குள்ள போக முடியல, அவ்வளவு மக்கள் கூட்டம். மைதானத்துக்கு வெளியே ரோட்டில் ஓரமா காரை நிறுத்தி கார் கண்ணாடியை இறக்கி அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணினோம். அந்த பாஸ்டர் எங்கேயோ இருக்கிறார், சின்ன உருவம் தெரியுது. ஆனா அங்க டிவி வச்சிருந்தாங்க அக்கா. அந்த திரையில பார்த்தோம். பிரசங்கம் முடிந்து பரிசுத்தவான் செபிக்க ஆரம்பித்தார். அந்த மைதானத்திலே வந்திருந்த நூற்றுக்கணக்கான நடக்க முடியாத முடவர்கள் தங்கள் வீல் சேரை தலைக்கு மேல தூக்கி மைதானத்துக்கு வெளியே வீசிட்டு ஓடி வந்து மேடையில் இயேசு ஜீவிக்கிறார் என்று முடவர்கள் சாட்சி சொன்னார்கள். அக்கா, அந்த அற்புதத்தை அந்த திரையில பார்க்கிறேன், என் கண்ணால பார்த்தேன். முடவர்கள் நடந்தார்கள், ஊமைகள் பேசினது, செவிடன் கேட்டான், பிசாசுகள் அலறி ஓடினது, அநேக அற்புதங்கள் நடந்ததக்கா. குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது. முதல் நாள் கூட்டம். அந்த கூட்டத்தில் இத்தனை அற்புதத்தை பார்த்த எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இந்த இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா இத்தனை பேருக்கு அற்புதம் செய்கிற இயேசு என் பக்கத்து ஊர்ல இருக்கிற தர்மகத்தா நமசிவாயத்தின் பைத்தியத்தை ஏன் இயேசு சுகமாக்க மாட்டார்? குறுக்கிடுகிறார், கரையேற சொல்லுகிறார். எங்களை குலத்தை விடு, கோத்திரத்தை விடு, பாரம்பரியத்தை விட்டு, பாவத்தை விட்டு நீ கரையேறு, நான் உனக்குள்ள வருவேன். அல்லேலூயா. இது ஒரு அருமையான சூப்பர் சத்தியம். ஆனால் எனக்கு நேரம் போதாது. அக்கா, அண்ணனை கொண்டு போ. இன்றைக்கு 2ஆம் நாள் கூட்டம் ஆரம்பம். உடனே எங்க அம்மாவுக்கு விருப்பம் வந்தது. ஏன்னா சோத்துல விஷத்தை வச்சது அவங்க தானே. ஆனால் என்னுடைய சகோதரர்களுக்கு விருப்பம் இல்லை. வெளியே போ. யாரு? இயேசுவா? இயேசு எங்களுக்கு வேணாம். எங்க குலம், எங்க கோத்திரம், என்ன கோத்திரமோ என்ன ஆத்திரமோ இப்பதான் தெரியுது. அதெல்லாம் நினைச்சா அருவருப்பா இருக்கு. எங்க குலம், எங்க கோத்திரம், எங்க பாரம்பரியத்தை விட்டு நாங்க இயேசு கிட்ட வரமாட்டோம். எங்க அப்பா பைத்தியமா செத்தாலே சாவாரே தவிர இயேசு எங்க அப்பாவுக்கு உயிர் பிச்சை கொடுக்க தேவை, ஓடிப்போ அப்படி என்று இயேசுவை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த சகோதரியை விரட்டி அடித்த மகா பாவிகள். ஆனாலும் கர்த்தர் குறுக்கிட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ சத்தியத்தை விட்டு எத்தனை தர நீ தூர போனாலும் நீ அவருக்கு தேவை என்று அவர் கண்டுட்டார்னா உன் வாழ்க்கை இந்த கன்வென்ஷன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு குறுக்கிட போகிறார். உடனே 2ஆம் நாள் கூட்டம் முடிந்தது. அடுத்த நாள் அந்த சகோதரி வருகிறார். அக்கா, இன்னைக்கு 3ஆம் நாள் கூட்டம். உன் பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் உனக்கு உதவி செய்யறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து 3ஆம் நாள் கூட்டத்திற்கு அண்ணன் நமசிவாயத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொன்ன போது எங்க அம்மா சொன்னாங்க, உத்தரவு கொடுத்தாங்க, எல்லாம் இங்க வா. நான் சொல்றேன், அப்பாவை கொண்டு போ, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு கொண்டு போ. 3ஆம் நாள் கூட்டம் அவர்களுக்கு, ஆனா எங்களுக்கு முதல் நாள் கூட்டம். அல்லேலூயா. கொண்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், இயேசு வேணாம், சுகந்தா வேணும். என்ன வேணாம்? இயேசு வேணாம், சுகந்தா வேணும், கொண்டு போ அப்படின்னாங்க. சரி, அம்மா சொல்லிட்டாங்க. சுகத்துக்காக 3ஆம் நாள் கூட்டம், எங்களுக்கு முதல் நாள் கூட்டம். ரூம்ல கிடந்த தகப்பனை, நிர்வாணமாய் கிடந்த மனுஷனை ஒரு பெரிய போர்வையை போட்டு நல்லா கைத்துல இறுக்கி கட்டி ஆமென் அந்த மைதானத்துல கூட்டத்துக்கு கொண்டு போயிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார். 3ஆம் நாள் கூட்டம் மைதானத்தில் கொண்டு போய் வெளிச்சத்தில் வச்சிருந்தா யாராச்சும் பார்ப்பாங்க என்று வெட்கப்பட்டு அப்பா
அப்பாவை மைதானத்துக்கு வெளியே இருட்டில வச்சிருக்கிறோம். சொல்லுங்க, நமசிவாயம் வெளிச்சத்தில் இருக்கிறாரா, இருட்டில் இருக்கிறாரா? தங்கச்சி, இருட்டில இருக்கிறார். நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா, இருட்டில் இருக்கீங்களா? உன் வாய் தான் சொல்லுது வெளிச்சத்தில், ஆனா மனசு எங்க இருக்கு தெரியுமா? இருட்டில் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் குறுக்கிட்டு உன் இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் குறுக்கிட்டு உன் கண்ணீரின் படுக்கையின் தலகாணியை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவர் குறுக்கிட்டு உன் விண்ணப்பத்துக்கு பதிலை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது எருசலேமை நோக்கி, நீங்க வந்திருக்கிறது இயேசுவை நோக்கி, நீங்க வந்திருக்கிறது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்பாவை இருட்டில வைத்திருக்கிறோம். பிரசங்கம் முடிந்து ஊழியக்காரன் முதல் வார்த்தை கைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே இருட்டில நின்று கொண்டிருக்கிற நமசிவாயமே, மேடைக்கு வா, இயேசு உன்னை சுகமாக்குவார். என்ன போதாதையா? என்ன பிள்ளால பிரதர், நல்லா கையை தட்டு. அல்லேலூயா. இருட்டில் இருந்த நமசிவாயத்தை இயேசு பார்த்தார். கைகள் கட்டப்பட்ட தர்மகத்தாவை இயேசு பார்த்தார். பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், நமசிவாயம், மேடைக்கு வா. ஆனா நாங்க என்ன நினைச்சோம்? எங்க அப்பா பேரு எப்படி அந்த பாஸ்டருக்கு தெரியும்? நாங்க இருட்டில இருந்ததை கூட இந்த கிரவுண்ட்ல யாரோ ஒரு பெந்தகோஸ்காரன் பார்த்துட்டு பேரு எழுதி கொடுத்துட்டான். அதனாலதான் அவர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார், நமசிவாயம். நேரம் முடிகிறது, கூட்டம் முடிய போகுது, மேடைக்கு வா. நாங்க போகவே இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டும் ஆண்டவர் அழைத்தும் நாங்க போகாம எப்படி பைத்தியத்தை கைய காலை கட்டி கொண்டு போனோமோ அதே பைத்தியத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டாந்த, அதை விட பெரிய பைத்தியம் நாங்க. ஆண்டவர் கூப்பிட்டும் மேடைக்கு கொண்டு போகாம பைத்தியத்தை வீட்டுக்கே கொண்டாந்துட்டோம். 3வது நாள் கூட்டம் முடிச்சு போச்சு. அல்லேலூயா. ஆனாலும் இயேசு குறுக்கிட விரும்புகிறார். வீட்டில் உட்கார்ந்து அடுத்த நாள் 4வது நாள் கடைசி கூட்டம், இயேசுவை சோதிக்கிறோம். இன்னைக்கு அப்பாவை கொண்டு போவோம். ஆனா ஒரு கண்டிஷன், நேற்று வச்சிருந்த இடத்தை விட இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் வச்சிருப்போம். அந்த இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா நேத்து பேர் சொல்லி கூப்பிட்ட இயேசு இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடணும். ரொம்ப தூரத்தில் வச்சிருப்போம். ஸ்பீக்கர் சத்தம் மட்டும் கேட்கட்டும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் உங்க வாழ்க்கையை கர்த்தர் தொடணும்னு சொல்லி சித்தம் கொண்டார்னா எவ்வளவு தூரம் போனாலும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். சில மாற்றம் வரப்போகிறது, சில மாறுதல் வரப்போகிறது, சில கிரியை வெளிப்பட போகிறது, சில அற்புதம் வெளிப்பட போகிறது. விசுவாசம் இருந்தா கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. அல்லேலூயா. 4ஆம் நாள் கடைசி நாள் கூட்டம் ரொம்ப தூரத்தில் வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான், இனிமே அந்த ஊர்ல கூட்டம் இல்ல. ரொம்ப தூரத்தில் பிரசங்கம் முடிந்தது. அடுத்த வார்த்தை வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப யாரை நோக்கி வருது தெரியுமா? என் பிரதர், சகோதரன் நோக்கி. சகோதரனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்து பார்க்கும்படி நேற்று கொண்டு வந்த நமசிவாயத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற மேடைக்கு கொண்டு வா. இயேசு சுகமாக்குவார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த மைதானத்தில் மட்டுமல்ல, இந்த மைதானத்திலேயும் இயேசு உலாவுகிறார். உங்க பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். உங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒருவர் உங்க சேருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உங்க கண்ணுக்கு புலப்படாத ஒருவர், ஆமென் ஸ்தோத்திரம், வெளியில நின்று கொண்டிருக்கிறார். உங்க கண்ணுக்கு புலப்படாத ஒருவர், நீங்க இன்னைக்கு ராத்திரி இப்ப நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நீங்க போகிற பாதையில உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களை தொட விரும்புகிறார். மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். இருளை வெளிச்சமாக்க விரும்புகிறார். ஷாபா ராபா கதா ராபா. மேடைக்கு கொண்டு வா. ஆனா நாங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? போனோமா, என்ன குளம் தடுக்குது, கோத்திரம் தடுக்குது, போகல. அடுத்த வார்த்தை, நமசிவாயம், இத்தனா நம்பர் வீடு, தட்டு கைய. அல்லேலூயா. இன்ன தெரு, இன்ன கிராமம், இன்ன ஊர், எங்க வீட்டு அட்ரஸ் மைக்கில் சொல்றாருயா. ஆனா நாங்க என்ன தெரியுமா சொன்னோம்? இந்த பெந்தகோஸ்காரன் நேத்து பேரை மட்டும் கொடுக்கல, இவன் நேத்து அட்ரஸையும் கொடுத்துட்டான் ஆகும். அதனால ஐயா நேத்து பேரை சொன்னார், இன்னைக்கு அட்ரஸ் சொன்னார். இப்படி தாண்டா இவங்க எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க.
அப்படின்ட்டு நாங்க போகவே இல்லை. கூட்டம் முடிய போகுது, சீக்கிரமா மேடைக்கு வா. போகல. அடுத்து எங்கள் இருதயத்தை உடைத்த வார்த்தை. ஆண்டவர் குறுக்கிட எப்படி எல்லாம் குறுக்கிடுறார் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு நமசிவாயம் தேவை. நமசிவாயத்துக்கு பிறந்த 12வது மகன் நான் தேவை என்று கர்த்தர் அறிந்தார். அடுத்த வார்த்தை என்னுடைய பிரதர் மனசுல நினைச்சார். இவ்வளோ கூட்டத்துல எங்க அப்பாவுக்கு மட்டுமா நமசிவாயம்? எத்தனை நமசிவாயம் இருக்கலாம் சகோதரா? உன் அப்பாவுக்கு மட்டுமா நமசிவாயம் என்று சந்தேகப்படுகிற மகனே கேள். ஓ அப்பாவை பெத்த அப்பா, அப்ப எனக்கு யாரு தாத்தா? என் தாத்தா பேரு அப்பாவு, என் அப்பா பேரு நமசிவாயம். அப்பாவு என்கிற நமசிவாயமே மேடைக்கு வா. கைதட்டி இயேசு ஜீவிக்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாங்க போக மாட்டோம்னு சொல்ல முடியாதுங்க. கல்லு மாதிரி நின்னோம். இதுக்கு பேர் தான் வல்லமை. இதோ ஒரு காற்று எங்கள் புட்டரி மண்டையை அடித்தது. ஒரு வல்லமை எங்க முதுகை தள்ளினது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கிறோம், நாங்களும் எங்க அப்பாவும் அந்த மேடையில நிக்கிறோம். அங்க இருந்தோம்டா, எப்படா வந்தோம்? இவ்வளவு கூட்டத்தை தாண்டி எப்படா வந்தோம்? அதுதான் கர்த்தருடைய வல்லமை. இன்றைக்கு ராத்திரி அதே வல்லமை உன்னை தொட போகுது. அதே வல்லமை உன்னை சந்திக்க போகுது. அதே வல்லமை குறுக்கிட போகுது. அதே வல்லமை பாதையை மாற்ற போகுது. அதே வல்லமை பயணத்தை மாற்ற போகுது. கையை தட்டு கர்த்தரை துதி. அதே வல்லமை இந்த எல்லையை தொடுவதாக. மனம் திரும்பிடு, பாவத்தை விட்டுரு, ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடு. இது ஒரு நல்ல சத்தியம். அதை பத்தி தான் பேச வந்தேன். நேரம் போகுது. ஆமீன். இறங்கிற ரதத்தை விட்டு இறங்கு. இறங்க மாட்டேன். என் ஊர் உலகம் சாதி சனம் நாட்டு நடப்பு பாரம்பரியம் பாவம் வல்லமை அதை விட்டு அவன் என்ன சொல்லுவான்? இறங்கு. இறங்க. இன்னைக்கு ரதத்தை விட்டு இறங்க. தண்ணியில இறங்க. நீ தண்ணியில இறங்கி நீ கரையேறினால்தான் உன் பயணத்தை கர்த்தர் சந்தோஷமாய். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், மேடையில் நிக்கணும். கடைசி நேரம், டைம் முடிய போகுது. அந்த பாஸ்டர் மின்சார வேகத்தில் நிற்கிறார். உலகத்தை கலக்கின, அநேக நாடுகளை அசைத்த, கொழும்பு பட்டணத்தில் பெரிய ஊழியத்தை செய்த அருமையான பாஸ்டர் ராஜேந்திரன். பாஸ்டர் ராஜேந்திரனை கொண்டு உலக நாடுகளை அசைத்தார். பாஸ்டர் ராஜேந்திரனுடைய கடைசி கூட்டம் சென்னை மெரினா கடற்கரை. பாஸ்டர் ராஜேந்திரன் சென்னை மெரினா கடற்கரையில் 4 நாள் இயேசு ஜீவிக்கிறார் கூட்டத்தை போடும்போது சென்னை பட்டணம், சென்னை மாநகரமே ஸ்தம்பித்து போனது. அந்த அளவுக்கு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யணுமே, அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணுமே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வேணுமே. எந்த இயேசுவே, எந்த கர்த்தாவே, எந்த தெய்வமே, அப்படிப்பட்ட ஒரு ஆவி இந்த சபையில, ஊழியர்கள் மேல, விசுவாசி மேல, இந்த தேசத்தில் அமருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பார்க்க முடியல, அப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்க முடியல, அப்படிப்பட்ட வல்லமை இன்னைக்கு பார்க்க முடியல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனங்களை இன்னைக்கு கேட்க முடியல. ஆனா கர்த்தர் மறுபடியும் தம்முடைய ஆவியை அவர் ஊட்ட விரும்புகிறார். மேடையில கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். மேடையில கொண்டு வந்து வச்சிருந்தோம். அந்த மேடை தூரமா இருக்கு. அங்க தூரத்துல எங்க அப்பா வச்சிருக்கணும். கையை இறுக்கி கட்டி வச்சிருக்கோம். எங்க அப்பா நல்லா ஹைட்டு வெயிட்டும் பாடி ஆடுவார். ஆமா, ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் சொன்னார் எங்க அண்ணாவை பார்த்து, பிரதர் நமசிவாயத்தின் கட்டை அவுத்து விடு. போச்சு போடா. இந்த பாஸ்டருக்கு மேட்டர் தெரியாம கட்டாவுக்கு சொல்றாரு. இப்ப கட்டா அவுத்துட்டா அப்பா ட்ரெஸ் எல்லாம் பிச்சுட்டு நிர்வாணம் அடிப்பாரு. கட்டா அவுத்துட்டா மேடை கடையெல்லாம் உடையும், சேருக்கு இருடா, கூட்டம் எல்லாம் பறக்க போகுது அப்படின்னு நாங்க நினைச்சு கட்டாவுக்களை அமைதியா நின்னோம். ஆனா மறுபடியும் சொல்றார், பிரதர் நமசிவாயத்தின் கட்டை அவுத்து விடு. எங்க அண்ணன் அப்படியே அமைதியா இருந்தாரு. பாச மிரத்தினாரு. சொன்னா தெரியாது, நேரம் போகுதியா, கட்டா அவுத்து விடு.
அப்பதான் எங்க அண்ணன் சொன்னார், ஃபாதர், எங்க அப்போட கையில இருக்கிற கட்டை அவுத்து விட்டா உம்மோட கையில இருக்கிற மைக்கு எங்க அப்போட கைக்கு போய்விட நோக்கு புரியுமோ? நோக்காவது நாக்காவது அவுத்து விடுறா கட்டை. யார் சொன்னது? பாஸ்டர் சொல்றாரு, எங்கடா வந்து நோக்கு நாக்குன்னு இருக்க. நான் சொன்னேன், டேய் பாஸ்டர் சூடாயிட்டாரா, கையில் இருக்கிற மைக்கால மண்டையை உடைக்க முன்னுக்கு கட்டா ஊத்துருவோண்டா. கட்டாவுக்கு போறோம். அல்லேலூயா. என்ன நினைச்சு கட்டாவுக்குறோம்? ஆமென். எங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புனாங்க? இயேசு வேணாம், சுகந்தா வேணும். இப்ப நாங்க என்ன நினைச்சு கட்டாவுக்கணும்? கட்டாவுக்கு போறோம். இயேசுவின் வல்லமத்தோட போகுது, பைத்தியம் குணமாக போகுது. அப்படி நினைச்சு நாங்க கட்டாவுக்கல. ஏற்கனவே இந்த கூட்டத்தை எங்களுக்கு பிடிக்காது, இந்த மேடையில் உட்காந்துருக்க போதகரையும் எங்களுக்கு பிடிக்காது. என்ன நினைச்சு கட்டாவுக்கு தெரியுமா? எங்களை ஆடி மிரட்டுற, கட்டாவுன்னு சொல்லி எங்களையா மிரட்டுற, வேடிக்கைய பாருங்கடான்னு கட்டாவுத்தோம். நடந்தது என்ன? நாளை தொடரும். எலுமின கண்களை மூடுவோம். ஆமென். இயேசு மினிஸ்டருடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட இயேசு உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட போகிறார். எல்லா எலுமின்னுங்க பார்க்கலாம், எல்லா எலுமின்னுங்க பார்க்கலாம். எல்லா கண்களை மூடி வாயை திறந்து நல்ல உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆராதனை முடித்து வீடு திரும்புவன் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்து வீடு திரும்புகிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜீவிதத்திலே ஒரு மாற்றத்தை தேவன் இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். யார் அலசடிப்படக்கூடாது. எல்லாம் இருக்க இடத்துல கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லா எலும்பின கண்ணை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. இறங்கினான், ரதத்தை விட்டு இறங்கு. நீ எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கியா. சத்தம் வருது, சத்தம் வருது, இறங்கு. பெருமையை விட்டு இறங்கு, பகையை விட்டு இறங்கு, தீமையை விட்டு இறங்கி வா, அருவருப்பை விட்டு இறங்கி வா, ரதத்தை விட்டு இறங்க. பிரதர், ஜாதி பெருமையை விட்டு இறங்கியா, பட்டம் படிப்பு பெருமையை விட்டு இறங்கியா, ஆஸ்தி பணம் செல்வாக்கு பெருமையா, இறங்கு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, இது கர்த்தருடைய சத்தம் வருது, இறங்கு. பாரம்பரியத்தை விட்டு இறங்கு, தண்ணிக்குள்ள இறங்கு, தண்ணிக்குள்ள இறங்கு. இதோ தண்ணீர் ரெடியா இருக்கு, இதோ பரிசுத்தவான் ரெடியா இருக்கிறார். இறங்க மாட்டாயா? காலம் செல்லாது, நாட்கள் செல்லாது, சமயம் செல்லாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டான் அவன் தேவ ராஜ்யத்துக்கு போக மாட்டான். ரதத்தை விட்டு இறங்கு தண்ணியில, பாரம்பரியத்தை விட்டு இறங்கு தண்ணியில, பாவத்தை விட்டு இறங்கு தண்ணியில, அருவருப்பை விட்டு இறங்கியா. டே தம்பி இறங்க மாட்டியா? ஏ தங்கச்சி இறங்க மாட்டியா? வசனத்துக்கு கீழ்ப்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு செத்தா எங்க போவ? இன்னைக்கு மரித்தால் எங்க போவ? உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணுமா? இறங்கு, தண்ணியில இறங்கு, ரதத்தை விட்டு இறங்கு. ரேஷன் கார்டுல உன் பேரு சரியா இருக்கணும், ஆதார் அட்டையில உன் பேரு சரியா இருக்கணும், பாஸ்போர்ட்ல உன் பேரு சரியா இருக்கணும். உன் பேரு மட்டும் இல்லையா, உன் அப்பா பேரு கூட சரியா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் உலக வாழ்க்கைக்காக உன் பேரு எல்லா பதிவேட்டிலையும் சரியா இருக்க முயற்சி எடுக்கிறாயே. ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உன் பெயரை பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் கர்த்தர் எழுதணுமா? இன்றைக்கு தண்ணீர இறங்க. ஐயா, நீ மினிஸ்டரை விட பெரிய ஆளா அப்படின்னா நீ தண்ணியில இறங்காத. நீ மினிஸ்டரை விட பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னா நீ தண்ணியில இறங்காத. அந்த மினிஸ்டர் தண்ணீரை இறங்கினா, அந்த மினிஸ்டர் இறங்கினா, நீ கழுவப்படு, நீ சுத்திகரிக்கப்படு, பாவத்தை அறிக்கை பண்ணு. தண்ணி ரெடியா இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். ஞானஸ்நானம் எடுக்காத மனுஷா, ஞானஸ்நானம் எடுக்காத மனுஷி, டே தம்பி, ஐயா, தங்கச்சி, அடிவயிறு வலிக்க கத்துறையா, சீக்கிரம் இயேசு வரப்போறார். தண்ணியில இறங்கு, தண்ணியில இறங்கு, கரையேறு, 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 கரையேறு. பாவத்தில் இருந்து கரையேறு, அருவருப்பை விட்டு கரையேறு, தீமையை விட்டு கரையேறு.
சினிமாவை விட்டு கரையேறுடா, சீரியலை விட்டு கரையேறு, மதுபானத்தை விட்டு கரையேறு, கணவனுக்கு துரோகம் பண்ணாம கரையேறு, மனைவிக்கு துரோகம் பண்ணாம கரையேறு, பெற்றோருக்கு துரோகம் பண்ணாம கரையேறு. உனக்காக சிலுவையில மரித்து ரத்தத்தை சிந்தின இயேசுவுக்கு துரோகம் செய்யாமல் இன்னைக்கு ராத்திரி கரையேற உன்னை ஒப்புக்கொடு. வேதம் சொல்லுகிறது, அவன் கரையேறி இறங்கி, அவன் கரையேறி சந்தோஷத்தோடு அவன் வீட்டுக்கு போனான். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க இன்னும் எந்தெந்த விஷயத்துல திருட்டுத்தனமா உள்ள கிடக்குறீங்க, அதுல இருந்து கரைக்கு வாங்க, கரைக்கு வாங்க. ஒருவர் விரித்த கரத்தோடு அழைக்கிறார், கரையேறு சகோதரா, கரையேறு சகோதரி. அந்த பாவம் உன்னை விரட்டுது, அந்த பாவம் உன்னை கொல்லுது, அந்த பாவம் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்குது. அதை தூக்கி வீசி விட்டு இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு ராத்திரி கரையேறு. இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் இல்லை. ஆமென். நண்பன் என்ன சொல்லுவான், சொந்தம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அதெல்லாம் நீ பார்க்காத. நீ கர்த்தர் உன்னோடு பேசுறார். மினிஸ்டர் ரதத்தை விட்டு இறங்கினான், தண்ணியில இறங்கினான், கரை ஏறினான். இறங்க வேண்டிய பகுதியை விட்டு இறங்குங்கள். ஆமென். கரை ஏறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில குறுக்கிட்டு கொண்டிருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அநேக ஆராதனைகள் உனக்கு விடுதலை இல்லாமல் முடிந்திருக்கலாம், நன்மை இல்லாமல் முடிந்திருக்கலாம், உன் கண்ணீருக்கு பதில் இல்லாமல் முடிந்திருக்கலாம். ஆனா இனிமே நீ ஆராதிக்க போகிற ஆராதனை, இனி உன்னுடைய எருசலேம் பயணம் வெற்றியாய் முடிய போகிறது, ஜெயமாய் முடிய போகிறது, ஆசீர்வாதமாய் முடிய போகிறது. அது சந்தோஷமாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். கர்த்தர் கொடுத்த எல்லா சத்தியத்திற்காய் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கரம் பிடித்து, கரம் பிடித்து நடத்துவா, கரையேற செய்யுவா. கரம் பிடித்து நடத்துவா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரை சேர்ப்பா, கரை சேர செய்யுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கணவனை கரையேற செய்வார், உங்கள் மனைவியை கரையேற செய்வார், உங்கள் பிள்ளைகளை கரையேற செய்வார். உங்க தொழில், உங்க பிசினஸை கர்த்தர் கரை சேர்ப்பார். எப்படி என் வாழ்க்கை கரையேறும், எப்படி என் பிள்ளைகள் கரையேறுவார்கள், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை விரட்டி பிடிப்பார். அவர் உங்களை தேடி வந்த தெய்வம். அவர் உங்களை கரை சேர்ப்பார். பாவத்திலையும் உலகத்திலையும் சாபத்திலையும் சாவுக்கு நேர ஓடின எங்களை கரை சேர்த்த தேவன் அதே இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல உலாவு. நீங்க உங்களை அர்ப்பணித்தால், நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படித்தால், நீங்க உங்களை விட்டு கொடுத்தால், இறங்க வேண்டிய இடத்துல இறங்கையா, இறங்கையா, இறங்கப்பா, இறங்கப்பா. கரை ஏற வேண்டிய இடத்துல கரை ஏறையா. ஆண்டவரின் பயணத்தை சந்தோஷமாய் முடிப்பார். தேவன் கொடுத்த எல்லா வார்த்தை சாட்சிகளுக்காய் உரத்த சத்தத்தோடு கைதட்டி உற்சாகமா நன்றி சொல்லுங்கப்பா.